Good evening all. So நாங்க இன்றைக்கு பார்க்க போற அசைன்மெண்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் அசைன்மெண்ட் செகண்ட் அசைன்மெண்ட், அதாவது வந்து லோ ரிலேட்டிங் டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் வந்து ரெண்டாவது அசைன்மெண்ட். முதலாவது அசைன்மெண்ட் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ October 4th தான் சப்மிஷன் இருக்குது. ஸோ அப்போ முதலாவது அசைன்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ரெண்டாவது அசைன்மெண்ட்டில் வந்து 4 கொஷின் தந்திருக்கிறாங்க. ஸோ 4 கொஷனையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கொஷனுக்கு வந்து 25, ரெண்டாவதுக்கு 25, மூன்றுக்கு 30, நாலாவது கொஷனுக்கு வந்து 20 மார்க்ஸ். சரியா? ஸோ உங்க வேர்ட் கவுண்ட்டும் சொல்லியே இருக்கிறாங்க. அப்போ முதலாவது கொஷனுக்கு வந்து மேக்ஸிமம் 500 வேர்டில் தான் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து ரெண்டாவது கொஷின் 25 மார்க்ஸ்க்கு 1000 to 1050 வேர்ட்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. மூன்றாவது கொஸ்டின் 500 வேர்ட்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் நாலாவது கொஸ்டின்ஸ்க்கு வந்து 500 வேர்ட்ஸ் தான். சரியா? ஸோ அப்போ முதலாவது கொஸ்டின்ஸை வந்து நாங்கள் பார்ப்போம். நார்மலாக வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் படித்த அவங்களுக்கு முதல்ல அந்த யூனிட் இன்ட்ரடக்ஷனில் வந்து சொல்லியிருக்கிற விஷயங்களே தான் வந்து அசைன்மெண்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரொம்ப பெரிய ஒரு டஃப்பான கொஸ்டின்ஸுங்க எதுவுமே இல்லை. அப்போ முதலாவது பாருங்க கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ட்ரெடிஷனல் சேல்ஸ் ஆஃப் குட் கான்ட்ராக்ட் அண்ட் மாடர்ன் சேல்ஸ் ஆஃப் குட் கான்ட்ராக்ட்ஸ். அப்போ முதலாவது கேட்டிருக்கிறது என்னதுன்னா, இந்த நாங்கள் சொல்லி படிச்சிருக்கோம் தானே, இந்த விற்பனை ஒப்பந்தங்கள்னு சொல்லி, விற்பனை சரக்கு ஒப்பந்தங்கள்னு சொல்லி, அந்த ஒப்பந்தங்கள்ல வந்து நவீன முறையில வந்து எப்படி காணப்படுது, அடுத்தது பழமையான முறையில வந்து எப்படி காணப்படுதுன்னு சொல்லி தான் கேட்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த குட்ஸ் கான்ட்ராக்ட்ல வந்து இன் 11 of 1996, அதாவது வந்து 1896ஆம் ஆண்டு 11ஆம் எண் சரக்குகள் அடிப்படையில தான் வந்து நாங்க அதை வந்து ஆய்வு செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அண்ட் இட் இஸ் அப்ளிகபிலிட்டி ஆஃப் த மாடர்ன் சொசைட்டி அண்ட் இட்ஸ் என்ஜாய் கண்ட்ரோல் எவ்ரி சேல்ஸ் ஆஃப் குட் கான்ட்ராக்ட் மாடர்ன் சொசைட்டி. அப்ப அடுத்தது சொல்லி இருக்கிறாங்க என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க இதெண்ட வந்து இருக்கிற டிஃபரன்சியேஷன், அதாவது வந்து பழமையான பாரம்பரிய விற்பனைக்கும் நவீன பொருள் விற்பனைக்கும் காணப்படுகின்ற ஒப்பந்தங்களோட வித்தியாசத்தை வந்து நாங்க விளங்கப்படுத்தி இருக்கணும். அடுத்த கொஸ்டின் அதுல கேட்டிருக்காங்க வந்து, இந்த ஒவ்வொரு சரக்கு விற்பனை ஒப்பந்தங்கள் வந்து அதாவது ஒவ்வொரு ஒப்பந்தங்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ணா காணுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்ரி சேல்ஸ் குட் கான்ட்ராக்ட் இட்ஸ் அ மாடர்ன் சொசைட்டி, அதாவது வந்து நவீன சமூகத்துல வந்து இதுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணா மட்டும் காணுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. இட் இஸ் அப்ளிகபிலிட்டி ஆஃப் த மாடர்ன் சொசைட்டி அண்ட் இட் இஸ் என்ஜாய் டு கண்ட்ரோல் எவ்ரி சேல்ஸ் ஆஃப் குட் கான்ட்ராக்ட் இன் த மாடர்ன் சொசைட்டி. அப்ப நாங்க சொல்லணும், நவீன முறையில வந்து நவீன சமூகத்துல வந்து இந்த கான்ட்ராக்ட்களை வந்து இந்த விற்பனை ஒப்பந்தங்களை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம், அப்படி கட்டுப்படுத்துறதுக்கான என்ன மாதிரியான வகைகளை வந்து கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி. அடுத்த கொஸ்டின் எங்கிட்ட கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர். அப்ப அதுக்கான காரணத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. சரியா? அப்ப முதலாவது வந்து சொல்லணும், எங்களுக்கு வந்து நவீன முறையில நாங்க படிச்சிருக்கிறோம். நவீன முறையிலான விற்பனை ஒப்பந்தம்னா என்னது, பழமை வாய்ந்த முறையிலான விற்பனை ஒப்பந்தம்னா என்னதுன்னு சொல்லி நாங்க பார்த்து இருக்கிறோம். சரியா? ஸோ அது ரெண்டு இடையிலான டிஃபரன்ஸை தான் நாங்க சொல்லணும். ஸோ இந்த டிஃபரன்ஸை நீங்க சொல்லும் பொழுது வந்து முதலாவது என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, ஒரு டேபிள் சார்ட் போட்டு நீங்க அதை சொல்ல முடியும். அப்ப ஈஸியா அவங்களுக்கு விளங்கி கொள்ள முடியும். ஓகே, இதுதான் ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட்ல உள்ள விஷயங்கள், இதுதான் மாடர்ன் கான்ட்ராக்ட்ல உள்ள விஷயங்கள்னு சொல்லி. ஸோ அப்ப இந்த ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட் மாடர்ன் கான்ட்ராக்ட்ல உள்ள விஷயங்கள் நாங்க பார்க்க முதல்ல வந்து, இப்போ இதை நாங்க டிஃபரன்ஷியேஷன் பண்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 விஷயங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 6 விஷயங்கள் இருக்கு. சரியா? ஸோ அப்ப நாங்க அந்த 6 விஷயத்தையும் பார்ப்போம். சரியா? 6, 8 விஷயங்கள் நார்மலா இருக்கு. ஸோ அப்போ முதலாவது வந்து இந்த நாங்க லீகல் ஃப்ரேம்வொர்க், அதாவது வந்து சட்ட கட்டமைப்புல வந்து நாங்க வகைப்படுத்தி காட்டலாம், அதாவது வேறுபடுத்தி காட்ட முடியும். அடுத்தது வந்து ஃப்ரம் த கான்ட்ராக்ட், அதாவது வந்து ஒப்பந்தத்தின் வடிவம், அப்படி இல்லாட்டி ஒப்பந்தத்தின் தன்மையின் அடிப்படையில் வந்து எங்களால அதை வகைப்படுத்தி காட்ட முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, டெலிவரி அண்ட் ரிஸ்க் டிரான்ஸ்பர், அதாவது வந்து டெலிவரி அண்ட் ரிஸ்க் டிரான்ஸ்பர்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு ரிஸ்க் இடரை வந்து எப்படி பரிமாற்றம் செய்யறது அடிப்படையில். அடுத்தது வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ், பேமெண்ட் மோடுன்னு சொல்லலாம், பேமெண்ட் மெத்தட்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு விற்பனை நாங்கள் சரக்கு விற்பனை ஒப்பந்தத்தில் வந்து இந்த பணம் செலுத்துதல், கட்டணம் செலுத்துதல், அந்த முறைகள் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். அடுத்தது வந்து ஜஸ்டிக்ஷன் அண்ட் டிஸ்பியூட் ரிசொல்யூஷன், அதாவது வந்து ஒவ்வொரு
ஒப்பந்தங்கள் அடிப்படையிலே மரபு ரீதியான மற்றும் நவீன ரீதியான விற்பனை ஒப்பந்தங்கள்ல வந்து அதிகாரம், அதாவது வந்து அதன் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்ட அந்த ஏதாவது சர்ச்சைகள் ஏற்பட்டா அதை எப்படி நாங்க தீர்வு காண்ற மெத்தட். அடுத்தது வந்து உத்தரவாதங்கள் மற்றும் நுகர்வோட பாதுகாப்பு எப்படி இருக்கு, வாரண்டிஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்கு இந்த ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட் அண்ட் மாடர்ன் கான்ட்ராக்ட்ல. அடுத்த விஷயமா நாங்க பார்க்கிறோம் சஸ்டைனபிலிட்டி அண்ட் எத்திக்கல் கன்சர்ன், அதாவது வந்து நெறிமுறைகள் மற்றும் நிலைத்தன்மை. இப்ப நாங்க ஒவ்வொரு வியாபார ஒப்பந்தங்கள் செய்யக்குள்ள ஒவ்வொரு நெறிமுறைகள் இருக்கு, ஒழுக்க கோவைகள், ஒழுக்க விதிகள்னு சொல்லி இருக்கு. சோ அதுகள் வந்து எப்படி இந்த ட்ரெடிஷனல் கண்ட்ரிக்கும் மாடர்ன் கண்ட்ரிக்கும் டிஃபரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி. அடுத்தது அண்ட் ஃபைனலா வந்து டெக்னாலஜி அண்ட் ஆட்டோனமேஷன், அதாவது வந்து தொழில்நுட்பம் மற்றும் அதாவது தானியங்கு தன்மை அப்படி இல்லாட்டி தன்னியங்குன்னு சொல்லி சொல்லுவோம். சோ அதை வந்து நாங்க டிஃபரெண்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா ஒரு ட்ரெடிஷனல் கண்ட்ரிக்கையும் மாடர்ன் கண்ட்ரிக்கையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து டிஃபரன்சியேஷன் வந்து கொண்டு வருதுன்னு சொல்லி சொல்ல முடியும். அப்ப முதலாவது இந்த லீகல் ஃப்ரேம்வொர்க் எடுத்துக்கொண்டா ஆரம்பத்துல அதாவது வந்து பொதுவாவே வந்து இந்த சட்ட கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா ஆஹ் உள்ளூர் மயமாக்கப்பட்டதா இருக்கும். அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு லோக்கல் ஏரியான்னு சொல்லி இப்ப லோக்கல் இப்ப ஸ்ரீலங்கானா ஸ்ரீலங்காக்குள்ள மட்டும்தான் அந்த லீகல் ஃப்ரேம்வொர்க் வந்து காணப்படும். இப்ப இந்தியா என்று சொல்லி சொன்னா இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் அந்த சட்ட வரம்புகள் எல்லாமே காணப்படும். ஆனா இது மாடர்ன் கண்ட்ராக்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து இப்ப நாங்க மாடர்ன் கண்ட்ராக்ட்னு சொல்லி சொன்னா என்னது, நாங்க ஜியோகிராபிக்கலா வந்து நாங்க மட்டும் விற்பனை ஒப்பந்தங்கள்ல ஈடுபட மாட்டோம். நாங்க வந்து என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா ஃபாரின் கண்ட்ரியோட அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நாங்க எங்கட பிசினஸ் டிரான்சாக்ஷன்லாம் நடக்கும். ஸோ அப்படி அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் டிரான்சாக்ஷன் வந்து நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னா அது கண்டிப்பா வந்து நவீன வியாபார ஒப்பந்தங்கள்ல தான் நடக்கும். இப்ப பாருங்க, இப்ப நாங்க வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா 1980s எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சாதாரணமா 2000 ஆண்டுக்கு முன்னுக்குன்னு சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரியான காலப்பகுதியில எல்லாம் வந்து பெரும்பாலுமே வந்து இந்த விற்பனை ஒப்பந்தங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து இந்த ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட்ல தான் இருந்துச்சு. மாடர்ன் கான்ட்ராக்ட் இருந்துச்சு. ஆனா ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட் தான் அங்க கிட்டத்தட்ட 100க்கு 90% வந்து ஆக்டிவேட்டா இருந்துச்சு. அதே வந்து நவீன தொழில்நுட்பம், இந்த டெக்னாலஜி, இந்த இந்த என்ன சொல்றது குளோபலைசேஷன் பூகோளமயமாக்கல்னு சொல்லி நாங்க பிசினஸ்ல படிச்சிருக்கோம். அப்ப அந்த குளோபலைசேஷன்லாம் வந்து ஆகும் பொழுது இந்த மாடர்ன் கான்ட்ராக்ட் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெவலப்மெண்ட் ஆகிக்கொண்டு வந்துச்சு. ஸோ அப்படி ஆகிக்கொண்டு வரக்குள்ள வந்து இந்த சர்வதேச விற்பனையில வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த சட்ட கட்டமைப்புகள்லாம் வந்து பொதுவாகவே வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு என்ன சொல்றது ஆஹ் ஒவ்வொரு நாடுகளும் வந்து ஒன்றிணைஞ்சு அதாவது இப்போ உதாரணத்துக்கு இலங்கையும் அமெரிக்கான அந்த இலங்கை அமெரிக்கான்னு சொல்ற அந்த 2 நாடுமே ஒன்றிணைஞ்சு வந்து ஒப்பந்தங்களை மேற்கொள்வாங்க. அப்படி இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு உடன்படிக்கைக்கு கீழே பொதுவா வந்து இந்த சர்வதேச வர்த்தகத்தின் உடன்படிக்கைக்கு கீழே வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா சிஐஎஸ்ஜின்னு சொல்லி போடுற அந்த ஒப்பந்தங்கள் மூலம் வந்து விதிமுறைகள் அவங்க சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பின்பற்றி இந்த விற்பனை ஒப்பந்தங்களை வந்து மேற்கொள்ளக்கூடியதா இருந்தாங்க. சோ இதுதான் வந்து முதலாவது இந்த சட்ட கட்டமைப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆரம்பத்துல வந்து தங்களோட நாட்டுல மட்டும் அந்த சட்ட கட்டமைப்பு காணப்படுச்சு. அதே மாடர்ன் கண்ட்ரிக்ல வந்து ஓகே. சோ அப்ப ஆரம்பத்துல வந்து உள்நாட்டுல மட்டும் அந்த சட்ட வரம்புகள் காணப்படும் பொழுது, மாடர்ன் கான்ட்ராக்ட் வந்து நாங்க மூவ் ஆகக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த சட்டங்கள் வந்து பொதுவா வந்து இரு நாடுகளுக்கு இடையில வந்து அந்த விற்பனை ஒப்பந்தங்கள், வியாபார உடன்படிக்கைகள் மூலம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட சட்ட கட்டமைப்பா இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த ஐக்கிய நாடுகள் சர்வதேச பொருட்கள் விற்பனை ஒப்பந்தங்கள் சிஐஎஸ்ஜின்னு சொல்லி போன்ற ஒப்பந்தங்களால வந்து என்ன செய்ய முடியும்னு சொல்லி சொன்னா அந்த விதிமுறைகள் அந்த ஆன்லைன்ல வந்து டிரான்சாக்ஷன்லாம் செய்யக்குள்ள வந்து அந்த காமர்ஸ் விதிமுறைகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மூலமா பின்பற்றப்படுதுன்னு சொல்லி சொல்லலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் அந்த லோ டிரான்சாக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட் செய்யக்குள்ளே வந்து ஒரு புக் ஒன்று நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா ஒரு பிடிஎஃப் அட்டாச்மெண்ட் ஒன்று போட்டிருப்பேன். அதாவது வந்து இந்த எலக்ட்ரானிக் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்லி. ஸோ இதுல எல்லாம் வந்து நார்மலா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த சிஐஎஸ்ஜின்னு சொல்ற இந்த சிஐஜி
இந்த பிஐசிசினா இன்டர்நேஷனல் லீகலைசேஷன் இதுகள் எல்லாத்துக்குமான ஃபுல்லா வந்து என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி இங்கே கொடுத்தே இருக்கு. கிட்டத்தட்ட நான் இந்த புக் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் செய்யும் பொழுதே வந்து நான் ப்ரொவைட் பண்ணி தான் இருக்கேன். ஸோ அதான டீட்டெயில்ஸுங்க தான் இங்கே காணப்படுது. ஓகே, ஸோ இந்த புக் நீங்கள் அசைன்மெண்ட் செய்யணுக்கு இந்த புக்கில் தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே வந்து உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட்டை வந்து இன்னும் ஈஸியாக செஞ்சு கொள்ள முடியும். ஓகே, சரி. அப்போ அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போவோம். ஃப்ரம் த கண்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்தத்தின் தன்மை அப்படி இல்லாட்டி ஒப்பந்தத்தின் வடிவம் எப்படி இருக்கும். இப்ப பாரம்பரிய ஒப்பந்தங்கள் ட்ரெடிஷனல் கண்ட்ராக்ட்ல எப்படி இருக்கும்னா பெரும்பாலுமே வந்து 2 தரப்பினர்களுக்கு இடையில வந்து ஒரு வாய்மொழி மூலமா, அதாவது வந்து நாங்க சொல்றது வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா பிசிக்கலா வந்து அவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு வேர்பல் அப்படி இல்லாட்டி ரிட்டன் எழுத்து மூலமான ஒரு கையொப்பமிடப்பட்ட ஒரு ஒப்பந்தமா தான் காணப்படும். சரியா? சோ இங்க வந்து இந்த ஒப்பந்தத்தின் படி வந்து 2 தரப்பினர்கள் வந்து நேருக்கு நேர் வந்து மீட் பண்ணி அந்த விற்பனை ஒப்பந்தங்களை வந்து வாய்மொழி மூலமாகவோ அப்படி இல்லாட்டி எழுத்து மூலமாகவோ கைச்சாதிடப்பட்டு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட்ல வந்து அந்த ஒப்பந்தத்தின் வடிவம் இருக்கும். இதே இப்ப மாடர்ன் கான்ட்ராக்ட்ல வந்து என்ன நடக்கும், எல்லாமே ஆன்லைன் இ-காமர்ஸ். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பெரும்பாலுமே வந்து இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக் அதாவது எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட்ஸ் இந்த பொதுவா இந்த இரு தரப்பினர்களுக்கு இடையில வந்து ஏற்படுத்திக் கொள்ற ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து பெரும்பாலுமே வந்து இந்த இலத்திரியல் சாதனங்களை பயன்படுத்தி அந்த சிக்னேச்சர் அந்த மாதிரி இப்ப நீங்க எல்லாம் தெரியும். பொதுவா வந்து இப்ப எந்த ஒரு டாக்குமெண்ட்டுக்கு வந்து சிக்னேச்சர் வந்து செல்லும்படியாகிற தன்மையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சிக்னேச்சர் இருந்தா ஓகே இது வந்து வேலிட்னு சொல்லி எங்களால சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து இங்க நாங்க சொல்லிக்கொண்டு போறோம். சரியா? அப்ப இந்த ஆன்லைன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் மூலமா வந்து அதை பெரும்பாலுமே வந்து தற்காலத்துல வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மாடர்ன் கான்ட்ராக்ட்ல வந்து காணப்படுகின்ற ஒரு எக்ரிமெண்ட், அதாவது வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஃப்ரம் ஆஃப் த கான்ட்ராக்ட்னு சொல்லக்கூடாது அந்த ஒப்பந்தத்தின் வடிவம் வந்து காணப்படுது. சரியா? ஸோ இந்த நவீன ஒப்பந்தங்கள்ல வந்து பெரும்பாலுமே வந்து தொழில்நுட்ப ரீதியா வந்து பயன்படுத்தி கொள்றாங்க. ஓகே, இப்ப நீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி எக்ஸாம்பிள் கூட நீங்க எழுதலாம். அது எந்த பிரச்சனையுமே இல்ல. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க டெலிவரி அண்ட் ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர். அப்ப அதாவது வந்து இப்ப நாங்க சொன்னோம் பரிமாற்றம்னு சொல்லி சொல்றது, அதாவது ரிஸ்க் வந்து இடர் பரிமாற்றம் செய்யப்படுதுன்னு சொல்லி சொன்னோம், ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர். சோ அப்ப இங்க ஆரம்ப காலத்துல வந்து ஒரு பொருட்கள் பௌதிக பொருட்கள் இப்ப நாங்க சொல்லுவோம் என்னது டேஞ்சிபிலிட்டின்னு சொல்லி குட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப பெரும்பாலுமே வந்து பொருட்கள் வந்து இடமாற்றம் செய்யப்படுறது. இப்போ ஏன்னு சொல்ற ஒரு தரப்பினர் இருப்பார், அவர் வந்து ஒரு கதிரையை விற்பனை செய்யறாருன்னா அது பி என்ற தரப்பினருக்கு வந்து நேரடியாக அவரை மீட் பண்ணியோ அப்படி இல்லாட்டி வந்து பொருள் வந்து கண்களால வந்து அதை பார்த்து தொட்டுணர்ந்து வந்து பரிமாற்றம் செய்யப்படுகின்ற ஒரு விஷயமா தான் ஆரம்பத்துல காணப்படுச்சு. ஆனா நவீன முறையில வந்து பெரும்பாலுமே வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா ஆன்லைன்ல நீங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து டச் பண்ணி பார்த்து அப்படியெல்லாம் எதுவுமே செய்ய முடியுமா? இல்ல, ஜஸ்ட் நீங்க வந்து என்ன செய்வீங்க, இமேஜ்ல வந்து வியூ பண்ணி கொள்ளுவீங்க. வியூ பண்ணி பார்த்த பிறகு ஓகே உங்களுக்கு சூட்டபிளா இருக்குன்னா அங்க மீடியமா எக்ஸலா லார்ஜான்னு சொல்லி போட்டிருப்பாங்க, நீங்க செலக்ட் பண்ணி கொள்றீங்க, அவ்வளவுதான்.
ஸோ ஆனால் உங்களுக்கு அதை நேரடியாக அதை தொட்டு இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கும் அதே போல் நீங்கள் ஆன்லைனில் ஒரு ஆர்டர் பண்ணுற ஒரு பொருட்களுக்கு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுதான் வந்து இங்கே சொல்கிற அந்த டெலிவரி அண்ட் ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட்கான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் இதில். இப்போ நார்மலாக வந்து பாருங்கள், இப்போ ஈபே என்ன சொல்கிறது, ஆன்லைன் சர்வீஸ் எல்லாம் பெற்றுக்கொள்வது, ஈபே, ஸோ இதெல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க இந்த டெலிவரி என்றது ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஒரு உதாரணமாக எங்களால் சொல்ல முடியும். அடுத்தது பேமெண்ட் மெத்தட். இப்போ பேமெண்ட் மெத்தட்னாலும் ஆரம்பத்தில் என்னது, நாங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் செய்யும் பொழுது வந்து காசாக கொடுப்போம், அப்படி இல்லாட்டி காசோலைகள் பேங்க்ல இருக்க செக் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுப்போம். ஸோ பொதுவாக வந்து கட்டண விதிமுறைகள்லாம் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் நேரடியாக பேமெண்ட் டைம்ஸ் ஆர் ஜெனரலி சிக்னிஃபிகண்ட் ஃபார்வர்ட்னு சொல்லி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். சரியா? இதே வந்து இப்போ மாடர்ன் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்துக்கொண்டா நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பேமெண்ட் மெத்தட் வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்லிப்பை வந்து அனுப்பி விட்டது. ஸோ பெரும்பாலுமே வந்து எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் மெத்தட்ல தான் அந்த பேமெண்ட் மெத்தட் கூட இருக்கும் இந்த மாடர்ன் கான்ட்ராக்ட்ல. ஸோ பாருங்க, இப்போ தற்காலத்தில் வந்து எல்லாமே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி, இப்போ பேமெண்ட் பண்றேன்னா இந்த பேபால், ஆப்பிள் பே அப்படின்னு சொல்லி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, கூகுள் பேன்னு சொல்லி இருக்கு, அந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கு. அதுக்கான பேமெண்ட் பண்றதுக்காகவே சில ஆப்புங்க இருக்கு. ஸோ அதுதான் தேர்ட் பார்ட்டின்னு சொல்லி சொல்றது. ஸோ அந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி ஆப் அதுகள் மூலமா வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா நாங்கள் பேமெண்ட்டை வந்து டிரான்சாக்ஷன் செஞ்சு கொள்றோம் இந்த மாடர்ன் கான்ட்ராக்ட்ல. ஓகேயா? சரி, அடுத்தது வந்து ஜஸ்டிக்ஷன் அண்ட் ரீசொல்யூஷன்ஸ். அப்ப இது என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு ஒப்பந்தங்களுக்கு இடையில காணப்படுகின்ற அதிகாரங்கள் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம வந்து அந்த தீர்வுகள் எப்படி காணப்படுதுன்னு சொல்லி பொதுவாக வந்து இப்ப இந்த ஒப்பந்தங்கள்ல காணப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வந்து உள்ளூர் நீதிமன்றங்கள், அப்படி இல்லாட்டி தேசிய சட்டங்கள், நேஷனல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நேஷனாலிட்டி லோ, அதுகளில் தான் வந்து என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அதை தீர்த்து வைப்பாங்க. இதே வந்து மாடர்ன் கான்ட்ராக்ட்ல வந்து என்னதுன்னு சொன்னா இது வந்து டிஜிட்டலைசேஷன், உலகளாவிய ரீதியான வர்த்தகமா காணப்படுது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா சர்வதேச நடுவர்கள் மூலமா, அதை நாங்க சொல்றது ஒம்புட்ஸ்மன், அதாவது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒம்புட்ஸ்மன் இருப்பாங்க. ஸோ நாங்க ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுற சந்தர்ப்பத்தில் வந்து எங்கட நாட்டில் மட்டும் இருக்க நீதிவானம் இல்லை, அந்த பிற நாட்டில் இருக்கிற நீதிவானும் அவங்க ரெண்டு பேருக்குமே, அதாவது இரண்டு நாடுகளுக்கு இடையில காணப்படுகின்ற பொதுவான ஒரு நபரை நியமிச்சுதான் என்ன செய்வான்னு சொன்னா அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வந்து காணப்படுது. இப்ப நீங்க யாருமே யோசிக்க வேணாம், இப்போ மாடர்ன் கான்ட்ராக்ட், அதாவது இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ல மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அப்ப மாடர்ன் கான்ட்ராக்ட்னாலே இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் சொல்லி சொன்னா இல்ல, மாடர்ன் கான்ட்ராக்ட்னு சொல்லி சொல்றது இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ல இப்போ நாங்கள் லோக்கல் எங்களோட கண்ட்ரிலேயே கூட நாங்கள் இந்த மாடர்ன் கான்ட்ராக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கொள்கிறோம். எங்களோட நாட்டுக்குள்ளேயே இப்போ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தால் கூட வந்து இப்போ நேரடியாக வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்றது, அந்த தீர்வு காண்றது கூட வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த பிரச்சனைகளுக்கான ஷார்ட் அவுட் வந்து ஆன்லைன் மூலமா கூட நாங்க ஒருத்தரை நியமிச்சு வந்து தீர்வு காணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஸோ இதுதான் இந்த ட்ரெடிஷனல் கான்ட்ராக்டும் மாடர்ன் கான்ட்ராக்ட் இடையில வந்து டிஃபரெண்ட்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வாரண்டிஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். இப்போ வாரண்டினா உத்தரவாதங்கள். இப்போ உத்தரவாதங்கள் பொதுவாக வந்து இப்போ நாங்கள் வந்து என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா நாங்கள் பொதுவாக வந்து ஒரு பொருளோ அப்படி இல்லாட்டி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களுக்கு வந்து பிணைக்கப்பட்டதாக தான் காணப்படும். அப்போ அந்த உத்தரவாதத்தை மீறினா திரும்ப பணத்தை பெற்றுக்கொள்றது, அப்படி இல்லாட்டி அந்த பொருட்களை வந்து திருப்பி அனுப்புறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாரம்பரிய ஒப்பந்தங்களில் வந்து நுகர்வோர் வந்து ரொம்பவே வந்து என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் பாதுகாக்கப்படுவாங்க, அதாவது ப்ரொடெக்ட் பண்ணப்படுவாங்க. ஆனால் நவீன ஒப்பந்தங்களை பொறுத்தளவு வந்து எல்லாமே இந்த ஆன்லைன் பர்ச்சேசிங். இப்போ ஆன்லைன் பர்ச்சேசிங்னு சொல்லக்குள்ள உண்மையாலுமே வந்து அதாவது வந்து என்ன சொல்றது, நிறைய மிஸ்டேக்ஸ் காணப்படலாம். அதாவது ஒரு என்னது ஒரு நுகர்வோருக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது. இப்போ நீங்க வந்து பொதுவாக பாருங்க, ஆன்லைன்ல வந்து நீங்க ஏதாவது கேஷ் டிரான்சாக்ஷன் பண்றதுனாலோ அப்படி இல்லாட்டி ஆன்லைன்ல ஏதாவது லொக் ஆகி பேமெண்ட் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணாலோ கேட்பாங்க, கார்டு வந்து சேவ் பண்ணணுமா, கார்டு சேவ் பண்ணக்கூடாது. உண்மையாலுமே வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, மெயில் ஸ்பேம் ஆகி அந்த என்ன சொல்றது அந்த வைரஸ் அப்படி இல்லாட்டி அக்கௌண்ட்டை வந்து என்ன சொல்றது, அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களோட திருடப்படும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட பர்சனல் டீடைல்ஸா இருக்கலாம், அதெல்லாமே வந்து களவாடப்படுது. அப்போ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் சொல்ற விஷயம் வந்து இந்த மாடர்ன் கான்ட்ராக்ட்ல வந்து ரொம்பவே வந்து லோ லெவல்ல காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் உத்தரவாதங்கள். ஸோ அந்த உத்தரவாதங்கள் வந்து அடிக்கடி மீறப்படக்கூடிய சான்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் இப்போ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற ஒரு குட்ஸை வந்து நாங்கள் சொல்றோம் இப்போ ஏதாவது டேமேஜ்னு சொன்னா திருப்பி அனுப்புறோம்னு சொல்லி, ஆனால் திருப்பி வாங்கிக் கொள்வோம்னு சொல்லி. ஆனால் சம்டைம்ஸ் வந்து என்ன நடக்கும், அவங்க அதை திருப்பி வாங்கிக் கொள்ள
மாட்டாங்க. ஸோ அப்படி இல்லாட்டி நாங்கள் பேமெண்ட் வந்து டெலிவரிக்கு முன்னுக்கே நாங்கள் பேமெண்ட் செஞ்சுருவோம். ஸோ அந்த டெலிவரி செஞ்ச பிறகும் எங்களுக்கு அந்த பொருள் வந்து சரியான டைமுக்குள்ள எங்களுக்கு கிடைக்காது. அப்போ அவங்க சொன்ன அந்த உத்தரவாத காலப்பகுதிக்குள்ள எங்களுக்கு எந்த விஷயமே நடைபெறாமல் காணப்படும். இதுதான் இந்த மாடர்ன் கண்ட்ரிக்ல இருக்கக்கூடிய குறைபாடாக இருக்கும் இந்த வாரண்டிஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ல. சரியா? ஸோ இதுகள் தான் வந்து நாங்கள் இந்த மாடர்ன் கண்ட்ரிக்கும் ட்ரெடிஷனல் கண்ட்ரிக்கும் இடையில காணப்படுகிற டிஃபரெண்ட்டாக சொல்லலாம். சரியா? அதாவது வந்து அடுத்தது வந்து சஸ்டைனபிலிட்டி அண்ட் எத்திக்கல் கன்சர்ன். உதாரணத்துக்கு வந்து இந்த சட்ட இணக்கத்துக்கு வந்து ஒரு அப்பாற்பட்ட, அதாவது வந்து இங்க வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டியா காணப்படும். இதுதான் வந்து நிலைத்த, அதாவது வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இது படித்தான் போவாங்க. ஸோ இங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அடிக்கடி சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த ஆர்டருக்கு வந்து இருக்கும். ஆனா இதே வந்து இங்க வந்து சிக்கல்களும் காணப்படலாம். அதாவது இந்த ஒப்பந்தங்கள்ல வந்து அடிக்கடி வந்து சிக்கல்கள் வந்து காணப்படக்கூடியதா இருக்கும் ட்ரெடிஷனல்ல. ஆனா மாடர்ன்ல வந்து அதை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த சஸ்டைனபிலிட்டி அண்ட் எத்திக்கல் கன்சர்ன் வந்து ரொம்பவே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு பொருள் ஒண்ணு நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க ஒரு பொருள் ஒண்ணு வாங்க போறீங்க. பொருள் ஒண்ணு வாங்க போக்குல நீங்க வந்து அந்த பொருளை வாங்குறதுக்காக அந்த இடத்துக்கு போக்குல அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டா இருக்கலாம். ஸோ அந்த பொருளை வாங்குறதுக்கான டைம் கன்சர்னா இருக்கலாம். அது எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷனல் கண்ட்ராக்ட்ல வந்து ஒரு வேஸ்டேஜான விஷயமா இருக்கும். ஆனா இதே மாடர்ன் கண்ட்ராக்ட்ல வந்து அது உண்மையாலுமே வந்து அதெல்லாம் யூஸ்ஃபுல். எங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அதை என்ன சொல்றோம், கவர்மெண்ட், அதாவது வந்து கோஆபரேஷன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், சிஎஸ்ஆர். இப்போ ஒரு பொருள் வந்து உற்பத்தி செய்யறதுனால அது பொதுவா வந்து அந்த என்ன சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ரீசைக்கிள் பண்ணக்கூட மாதிரி, ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் காணப்படுது. அதுதான் மாடர்ன் கண்ட்ரிக்கும் வந்து ட்ரெடிஷனல் கண்ட்ரிக்கு இருக்கிற காணப்படுகிற சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஸ்டேட்டிக்கல் கன்சர்ன் சொல்றது. சரியா? இங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த மாடர்ன் கண்ட்ராக்ட்ல வந்து தேர் ஆர் growing the emphasis on the sustainability and the ethical traits. அதாவது நாங்க இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நெறிமுறை மற்றும் வர்த்தகத்துக்கு வந்து அதிக அளவு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்ப இங்க வந்து இப்ப ட்ரெடிஷனல் கண்ட்ராக்ட்ல வந்து நார்மலா வந்து அந்த நெறிமுறைகள் அது மட்டும் இல்லாம வந்து என்ன சொல்றது, அந்த வர்த்தகத்துக்கு நிலைத்தன்மைக்கெல்லாம் பெருசா ஒரு முக்கியத்துவம் காணப்படாது. ஆனா நவீன ஒப்பந்தங்கள், இந்த மாடர்ன் கான்ட்ராக்ட்னு சொல்ற விஷயத்துல வந்து பெரும்பாலுமே வந்து இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு, தொழிலாளர் பாதுகாக்கப்படுறது, அப்புறம் சமூக பொறுப்பு, அந்த சிஎஸ்ஆர், அது எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணப்படுதுன்னு சொல்லப்படுது. ஓகேயா? அடுத்தது டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன். அதாவது வந்து இங்க பெரும்பாலுமே வந்து இந்த சேல்ஸ் ப்ராசஸ் தான் மேனுவல், எல்லாமே வந்து கைமுறையா தான் இருக்கும். இங்க வந்து மனித தலையீடு வந்து அதிகமா காணப்படும் இந்த ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட்ல. ஆனா நவீன ஒப்பந்தங்களை பொறுத்தளவுல வந்து பெரும்பாலுமே வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, நாங்க அந்த ஏஐ தொழில்நுட்பம், ரோபோட்டிக் சிஸ்டம், ஸோ எலக்ட்ரானிக்கல், பெரும்பாலுமே வந்து எல்லாமே வந்து இ டு இ கஸ்டமர்ஸ் நாங்க சொல்லுவோம். அதாவது வந்து இந்த எலக்ட்ரானிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியே தான் வந்து பெரும்பாலுமே வந்து ஒப்பந்தங்கள் எல்லாமே காணப்படுது. ஸோ அப்போ இந்த டெக்னாலஜிங்கிறது வந்து இந்த மாடர்ன் கண்ட்ரிக்ல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மைல் ஸ்டோனாகவே வந்து காணப்படுது. சரியா? ஸோ அப்போ நீங்க இந்த முதலாவது கொஸ்டினுக்கு வந்து நீங்க இந்த விஷயங்களை தான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கொண்டு போகணும். அப்போ மாடர்ன் ஓகே. ஸோ அப்ப நீங்க சரியா இந்த சரக்கு ஒப்பந்தங்கள்ல வந்து பார்க்கக்குள்ள பாரம்பரிய விற்பனைக்கும் நவீன பொருள் விற்பனைக்கும் ஒப்பந்தத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசங்களை வந்து நீங்க சொல்றீங்க. சரியா? இது வந்து உண்மையாலுமே நவீன சமுதாயத்துக்கு வந்து அதன் பொருந்தக்கூடிய தன்மை. தற்காலத்தை பொறுத்தளவுல வந்து இந்த மாடர்ன் கண்ட்ரிக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல் ஆகுது. இப்ப பாருங்க, இப்ப எங்க நாட்டை பொறுத்தளவுல வந்து ஏஐ தொழில்நுட்பம் வந்து பிரசித்தமாகிக் கொண்டு போகுது. வெளிநாடுகள்ல எல்லாம் வந்து ரோபோட்டிக் சிஸ்டம் வந்து ரொம்பவே யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து உண்மையாலுமே வந்து தற்காலத்துல வந்து நாங்க ட்ரெடிஷனல் கண்ட்ராக்டை விட மாடர்ன் கண்ட்ராக்ட் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் ஆகிக்கொண்டு வருது. அப்ப பெரும்பாலான மக்கள் வந்து இந்த மாடர்ன் கண்ட்ராக்ட் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மற்றது எங்களோட பிஸ்னஸ் எடுத்துக்கொண்டா, நாங்க ஒரு பிஸ்னஸ் ரீதியா வந்து நாங்க அதை கன்சிடர் பண்ணி பார்க்கக்குள்ள வந்து நாங்க வந்து தற்காலத்துல வந்து எங்களோட உள்நாட்டு, அதாவது குளோபலைசேஷன் மட்டும் ப்ரொடக்ஷன் இல்லை, எங்களோட வந்து ஃபுல்லாவே வந்து என்ன வேர்ல்ட் வைட் வந்து ப்ரொடக்ஷன் நாங்க பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இன்னும் நாங்க அதாவது கஸ்டமரை மீட் பண்றது, கஸ்டமர் என்ன சொல்றது, கஸ்டமர் பிஸ்னஸ் மேனை மீட் பண்றது, அப்படியெல்லாம் எந்த விதமானதும் இல்லை. ஸோ இப்பவும் நாங்க இன்னும் அந்த டாக்குமெண்ட்காக வந்து சிக்னேச்சர் பண்ணி
கொண்டு இருக்கிறது. டாக்குமெண்ட் சிக்னேச்சர் பண்ணணும்னா நேரடியாக மீட் பண்ணி தான் சிக்னேச்சர் பண்ணணும். அந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து எங்களால் வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னு சொன்னால் வளர்ந்து வர்ற இந்த டெக்னாலஜியோட வந்து எல்லாருமே வந்து மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்து மூவ் ஆகிக்கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த சேஞ்ச் ஒன்று வரக்குள்ள நாங்கள் அந்த சேஞ்சை வந்து அடாப்ட் ஆகணும். அப்படி அடாப்ட் ஆகாட்டி வந்து நாங்கள் என்ன செய்யலாதுன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் வந்து சரியான முறையில் வந்து எங்களால் வந்து கொண்டு போக முடியாது. ஸோ அதனால தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிஸ்னஸ்களுமே வந்து எல்லா வணிகங்களுமே வந்து இந்த மாடர்ன் கான்ட்ராக்டை வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கான சரியான சட்ட திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மாடர்ன் இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கான ஒரு லீகல் ஃப்ரேம்வொர்க், ஸோ அந்த ஃபார்ம் ஆஃப் த கான்ட்ராக்ட், ஸோ ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் எப்படி இருக்கணும், பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான எக்ஸப்டேஷன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையும் வந்து இந்த மாடர்ன் கான்ட்ராக்ட்ல வந்து பெரும்பாலுமே வந்து டெவலப்மெண்ட் ஆகி கொண்டு தான் வருது. ஸோ தற்காலத்தை பொறுத்தளவில் வந்து இந்த மாடர்ன் கான்ட்ராக்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்குது. இதுதான் வந்து இன் ஃபியூச்சர்லையும் வந்து சரியான முறையில் சக்ஸஸாக வந்து ஒர்க் ஆகிக்கொண்டு போகும். ஸோ இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் கான்ட்ராக்ட் வந்து சொல்கிற விஷயம் வந்து படிப்படியாக வந்து மக்கள் மத்தியில் வந்து ரிடியூஸ் ஆகி கொண்டு வருது இந்த ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட்னு சொல்லி நீங்க அங்கன சொல்லணும். சரியா? அடுத்தது வந்து சரியா? அடுத்தது வந்து இந்த நவீன இந்த மாடர்ன் கான்ட்ராக்ட்ல வந்து ஒவ்வொரு அதாவது வந்து நாங்கள் இப்போ ஒவ்வொரு மாடர்ன் என்ன சொல்றதுன்னா 1 மினிட். இப்போ இங்கே அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. It is the applicable to modern society. What are the control the every sales good contract in the modern society? What are the reason for your answer? Your answer should be the not exceeded 500 word. அப்போ என்னதான் தற்காலத்தில் இந்த மாடர்ன் வணிகங்கள் காணப்பட்டாலும் இந்த மாடர்ன் கான்ட்ராக்ட்ல வந்து நான் அதுகளை வந்து சரியான முறையில் கட்டுப்படுத்தி கொள்ளணும். அதாவது மோசடிகள் இடம்பெறதும் அதிக அளவு காணப்படலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ எலக்ட்ரானிக்கல் சிக்னேச்சர், சிக்னேச்சர்லாம் வந்து நாங்கள் அதை டிலீட் பண்ணிட்டு அதை எடிட் பண்ணி திரும்ப சிக்னேச்சர் வைக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. வாய்ஸ் மாற்றி பேசுறது, அப்ரூவல்ஸ், அந்த மாதிரியெல்லாம் நிறைய மோசடிகள் இடம்பெறுது. ஸோ அது எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வரணும். இப்போ ஒருத்தர் இப்போ டாக்குமெண்ட் கேஷ் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறலாம், அந்த அவங்களோட ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் அதுகளெல்லாம் சரியான முறையில் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் தான் வந்து எங்களுக்கு மாடர்ன் கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து முன்னுக்கு நாங்கள் என்ன சொல்ல இன் ஃபியூச்சரில் வந்து டெவலப்மெண்ட் கொண்டு போகலாம்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகே, சரி. இப்போ நாங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ரைட் த ஆர்டிக்கல் அபவுட் த nature of the hire purchase agreement to present for the undergraduated. Your article should provide at the range the 1000 to 1050 word. Your article should be creative and should include the relevant legal provisions and related the case and other relevant authorities சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்ப முதலாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த லோ ஆஃப் த ஹையர் பர்ச்சேஸ் பத்தி அவங்க கேட்கிறாங்க. அதாவது வந்து லோ ஆஃப் த ஹையர் பர்ச்சேஸ்னா என்னது? அதை லோ ஆஃப் த ஹையர் பர்ச்சேஸ் வந்து ஒரு கட்டுரை ஒன்று எழுத சொல்றாங்க. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அது வந்து கிரியேட்டிவிட்டியாக இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதில் காணப்படுகின்ற சட்ட விதிமுறைகள் என்னது, அது தொடர்பாக காணப்படுகின்ற வழக்குகள் என்னது, அந்த லோ ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ்ல காணப்படக்கூடிய என்னது என்னென்ன லீகல்ஸ் காணப்படுது, அதுல என்னென்ன விஷயங்கள் வந்து மென்ஷன் ஆகி இருக்கு, அது எல்லாத்தையும் வந்து எங்களால் என்ன செய்ய சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இன்க்ளூட் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ நாங்கள் வந்து அசைன்மெண்ட்டுக்கு ஓகே, இந்த லோ ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ்னு சொல்லக்குள்ள வந்து நீங்கள் இதுக்குள்ளே வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுக்குள்ளே என்னென்ன கேசஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தேட வேண்டும். சரியா? ஸோ இதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து 2-3 கேசஸை வந்து நீங்கள் இதுக்குள்ளே மென்ஷன் பண்ணியே தான் இந்த அசைன்மெண்ட் வந்து செய்யணும். ஓகே, ஸோ லோ ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ் பார்ட் 2ல ரைட் அண்ட் டியூட்டிஸில் வேணும்னா ஓகே, இந்த ரெக்கமெண்டட் அண்ட் ரீடிங்னு சொல்லி இருக்கிற விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் கேசஸ் வந்து கொடுத்து இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த கேசஸ்ங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணி ஸோ அதுக்கான உதாரணங்களோடு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த கேசஸ்களை போட்டுக்கொள்ள
முடியும். ஓகே. அப்ப நாங்க முதலாவது வருவோம். என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஹையர் பர்ச்சேஸ் லீஸ். முதல்ல வந்து ஹையர் பர்ச்சேஸ் லீஸ்னா என்னதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். ஹையர் பர்ச்சேஸ் லீஸ்னா முதல்ல என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சரியா? இப்ப ஹையர் பர்ச்சேஸ் லீஸ்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது நாங்க என்ன சொல்லலாம், வாடகை கொள்வனவு. அதாவது என்னது ஹையர் பர்ச்சேஸ் லீஸ்னா என்னது? வாடகை கொள்வனவு. அதாவது வந்து நாங்க பெரும்பாலுமே வந்து இந்த பிசினஸ் வேர்ல்ட்ல வந்து அடிக்கடி நாங்க யூஸ் பண்ற ஒரு விஷயம் என்னதுன்னு சொன்னா, தவணை கட்டணம். அதாவது வந்து என்னது? இந்த டேர்ம்க்கு இவ்வளோ பேமெண்ட் பண்றோம். இந்த டேர்ம்க்கு இந்த மந்த்லிக்கு இவ்வளோ பேமெண்ட் பண்றோம். தவணை கட்டணம்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து பிரபலமாகிக் கொண்டு வருது. ஸோ அத தமிழ்ல நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா, அந்த வார்த்தையை வந்து வாடகை கொள்வனவுன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட கொடுப்பனவு செய்யறதன் மூலமா வந்து ஒரு பாவனையாளருக்கு வந்து அதை கொள்முதல் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறது தான் வந்து வாடகை கொள்வனவு. அதாவது இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னு சொல்லி சொன்னா ஹையர் பர்ச்சேஸ் லீஸ்னு சொல்லி சொல்லுவோம். நீங்க ஒரு லீஸ் ஒன்று போட்டு ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னு சொல்லி சொன்னா அது ஹையர் பர்ச்சேஸ் லீஸ். அதாவது நீங்க வந்து அவர்கிட்ட வந்து தவணை கட்டண அடிப்படையில் முறையில வந்து நான் இந்த லீசிங் கம்பெனிக்கு இவ்வளவு மந்த் செலுத்தி கொண்டு போவேன். இந்த வெஹிக்கிள் வந்து நான் இப்ப பெற்றுக்கொள்றேன். அதைத்தான் வந்து ஹையர் பர்ச்சேஸ் லீஸ்னு சொல்லி சொல்றது. நார்மலா பாருங்க, எல்லாருமே வந்து இப்ப வெஹிக்கிள் புக் காப்பி இருந்தா வெஹிக்கிள் புக் காப்பி இருந்தா அந்த வெஹிக்கிள் புக் காப்பியில வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வந்து ஹையர் பர்ச்சேஸ் லீஸ்னு சொல்லியே மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. கைவசம் வெஹிக்கிள் புக் காப்பில கண்டிப்பா அந்த வெஹிக்கிள் புக் காப்பியில வந்து என்ன செஞ்சிருப்பான்னு சொல்லி சொன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஹையர் பர்ச்சேஸ் லீஸ்னு சொல்லி சொன்னா அவங்க கண்டிப்பா இப்போ எல்பி ஃபைனான்ஸோ பீப்பிள் லீசிங் அப்படின்னு சொல்லி அந்த லீசிங் அந்த வெஹிக்கிள் புக் காப்பியில வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது வாடகை கொள்வனவு. அப்ப இந்த வாடகை கொள்வனவுன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அதுக்கான லோ தான் இன் 1982 29 அதாவது வந்து நுகர்வோர் கடன் சட்டம் 1982ஆம் ஆண்டு 29ஆம் இலக்கத்துல தான் வந்து நாங்க இந்த சட்டம் வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு ஹையர் பர்ச்சேஸ் லீஸ்க்கு. சரியா? ஸோ அதை வந்து நீங்க இந்த புக்ல வந்து ரீட் பண்ணி பார்க்கக்குள்ள வந்து உங்களுக்கு அந்த லோ செக்ஷனை வந்து சொல்லியே இருப்பாங்க. 1982ஆம் ஆண்டு 29ஆம் 29ஆம் பிரிவின் கீழே தான் வந்து இந்த பிரயோகிக்கக்கூடிய சட்டம் காணப்படுது ஹையர் பர்ச்சேஸ் லீஸ் எக்ரிமெண்ட்க்கு. சரியா? அப்ப இந்த சட்டத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா இது வந்து ஒரு ரோமன் டச்சு சட்டம். சரியா? ஹையர் பர்ச்சேஸ் லீஸ் எக்ரிமெண்ட்கான அந்த வாடகை கொள்வனுக்கான சட்டம் வந்து என்னது? ரோமன் டச்சு சட்டம். நாங்க ஆரம்பத்துல படிச்சிருக்கோம் வந்து ஒரு லோ வந்து ரோமன் டச்சு சட்டத்திலையும் இருக்கும். அடுத்தது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன சொல்றது என்ன சொல்றது இங்கிலீஷ் லோவும் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ரோமன் டச்சு சட்டம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த வாடகை கொள்வனவுன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து அதாவது வந்து ஒரு பொருளை வந்து வாடகைக்கு விடல்னு சொல்லி சாதாரணமா எங்களால சொல்ல முடியும். வாடகை கொள்வனவுன்னு சொல்லி சொன்னா ஹையர் பர்ச்சேஸ்னு சொல்லி சொல்றது என்னது? ஒரு பொருளை வந்து அதாவது ஒரு உடன்படிக்கைக்கு கீழே ஒரு எக்ரிமெண்ட் கீழே வந்து பொருளை வந்து வாடகைக்கு கொடுக்கிறது தான் வந்து ஹையர் பர்ச்சேஸ் லீஸ்னு சொல்லி சொல்றது. அதாவது ஒரு சொந்தக்காரரால வந்து ஒரு பொருள் உடைமையாளரால வந்து
இன்னொரு நபருக்கு வந்து அந்த பொருளை தவணை கட்டணமா வந்து ஒத்துக்கொள்ளப்பட்ட தொகையை வந்து அந்த நபர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா கொடுப்பனவு செய்வார்ங்கிற நிபந்தனையில வந்து கையளிக்கப்படுது. இப்போ உங்கள்ட்ட வந்து இப்ப லீசிங் கம்பெனில வந்து வெஹிக்கிள் இருக்குன்னு சொன்னா மோட்டார் கார், அந்த மோட்டார் காரை வந்து நீங்க அந்த லீஸ் போட்டு எடுத்துக்கொள்றீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க ஒவ்வொரு மாதமும் தவணை முறையில வந்து செலுத்துவீங்கன்னு சொல்ற இந்த உடன்படிக்கையின் கீழே வந்து தவணை கட்டணமா எவ்வளவு அமௌண்ட் கட்டுவீங்கன்னு சொல்லி ஒப்புக்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில வந்து அந்த நபர் வந்து கொடுப்பனவு செய்வார் என்ற நிபந்தனை கீழே வந்து நீங்க பெற்றுக்கொள்றதை தான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னா ஹையர் பர்ச்சேஸ் லீஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். வாடகை கொள்வனவு. சரியா? சோ இப்படி பேமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இப்ப நான் சொல்லுவோமே இப்போ ஒரு வெஹிக்கிள் வந்து 4 லட்சம்னு சொல்லி சொன்னா ஒரு பைக் ஒன்று எடுத்தா 4 லட்சம்னா அப்ப அந்த 4 லட்சத்துக்கு வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் 5000 போகுது. ஸோ அப்படி போய் போய் கடைசியா கட்டி முடியக்குள்ள அந்த வெஹிக்கிள் வந்து என்ன செய்யும்னா கடைசியா அந்த உரிமையாளருக்கு வந்து அந்த என்ன சொல்ற அந்த கட்டணம் செலுத்தப்பட்ட உரிமையாளருக்கு வந்து சொந்தமாக்கப்படுது. இதுதான் பர்ச்சேஸ் லீஸ் வந்து சாதாரணமா வந்து செய்யக்கூடிய ப்ராசஸா இருக்கும். அப்ப இதுல வந்து நாங்க மெயினா வந்து பார்ட்டிஸ் இருக்காங்க. அதாவது வந்து இந்த கீ பிளேயர்ஸ் ஆஃப் த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரீமெண்ட். 3 பேர் இருக்காங்க. அதுல முதலாவது தான் வந்து பையர்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பையரை வந்து நாங்க யாருன்னு சொல்லி சொன்னா வாடகைக்காரர்னு சொல்லி சொல்லுவோம். வாடகைக்காரர்னு சொல்லி சொல்லுவோம். ஓனர் அதாவது செல்லர்னு சொல்லி சொல்லுவோம். இவரை தான் வந்து உரிமையாளர்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது ஃபைனான்ஸ் கம்பெனி ஆப்ஷனல்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து அதுக்கு ஒரு நிதி நிறுவனம் இருந்தா இப்ப நான் HNBO, LBO, ஆஃபிகோவோ அப்படி ஏதாவது நிதி நிறுவனம் இருந்தா ஃபைனான்ஸ் கம்பெனி வரும். அப்ப இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி இல்லாமையும் வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த வாடகை கொள்வனவு எடுக்க முடியும். அதாவது வந்து ஹையர் அண்ட் ஓனர் மட்டும் சம்பந்தப்படக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதாவது பையர் அண்ட் செல்லரும் மட்டும் சம்பந்தப்படக்கூடிய காரணம் இருக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒருத்தட்ட இருந்து உங்களோட ஒருத்தட்ட வந்து ஒரு வெஹிக்கிளை வாங்கினேன்னு சொன்னா அதுக்கு லீஸ் இல்லாட்டி நீங்க அவர்கிட்ட அந்த எக்ரிமெண்ட் போட்டு இந்த இவ்வளவு அமௌண்ட் மந்த்லி செட்டில் பண்ணி கொண்டு போறேன்னு சொல்லி எக்ரிமெண்ட் போட்டு எடுக்கிறீங்க. ஸோ அதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா பையரும் செல்லரும் மட்டும். அப்படி இல்லை ஒரு லீசிங் கம்பெனி மூலமா வந்து எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா அப்ப அங்க கண்டிப்பா வந்து என்ன நடக்கும்னா பையர் இருப்பாங்க, ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்காங்க. அந்த டைம்ல வந்து அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி தான் வந்து யாரா இருக்கும்னா த ஓனர் செல்லர்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? அதைத்தான் இங்க மீன் பண்றாங்க. அப்ப முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பையர்னு சொல்றவர் வந்து வாடகைக்காரர். அதாவது வந்து ஒரு வாடகை கொள்வன உடன்படிக்கையில வந்து பொருட்களை உடைமையை வந்து பெற்றுக்கொள்ள அப்படி இல்லாட்டி பெற்றுக்கொண்ட அப்படி இல்லாட்டி பெற்றுக்கொள்கின்ற நபரை தான் வந்து நாங்க யாருன்னு சொல்லுவோம்னு சொன்னா பையர்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு வாடகை கொள்வனவு வாடகைக்காரர்னு சொல்லி சொன்னா ஒரு வாடகை கொள்வனவு உடன்படிக்கையின் அடிப்படையில வந்து ஒரு பொருளுண்ட உடைமையை வந்து பெற்றுக்கொள்ள அப்படி இல்லாட்டி பெற்றுக்கொண்ட ஒரு நபரை தான் வந்து நாங்க வாடகைக்காரர் பையர்னு கூட நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த வாடகைக்காரர் சட்டத்தின் கீழே இந்த பையர் சட்டத்தின் கீழே வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா அந்த ஒப்படைச்ச பிறகு வாடகைக்காரன் உடைமை அல்லது வாடகைக்காரன் உரிமை பொறுப்புகள் வந்து உடன்படிக்கையின்படி எந்த நபரிடம் ஒப்படைக்கப்பட்டுகிறோ அவரையும் உள்ளடக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து ஹையர் பர்ச்சேஸ் லிஸ்ட்ல வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க. வெஹிக்கிள் வாங்கின பிறகு அதை நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து உடைமையாளரா ஆகுறீங்க. அப்படி இல்லாட்டி வந்து சம்டைம்ஸ் அந்த என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இந்த பவர் ஆஃப் எட்டோனின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன பவர் ஆஃப் எட்டோனின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு பதிலா வந்து இவர் தான் அதுக்கு உரிமை கொண்டாடக்கூடியவர்னு சொல்லி நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா உரிமையை கைமாற்றம் செய்கிறவர். அவரும் அப்ப வாடகைக்காரர்னு சொல்லித்தான் வரும். உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு வெஹிக்கிள் ஒன்று எடுக்கிறீங்க. வெஹிக்கிள் ஒன்று எடுத்த பிறகு நீங்க வந்து வெளிநாடு போறீங்க. வெளிநாடு போற நேர வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த வெஹிக்கிளை வந்து உங்கடையில யாராவது தெரிஞ்ச நபரோ அப்படி இல்லாட்டி யாரோ ஒரு ரிலேட்டிவ்க்கு வந்து என்ன செய்யுங்க பவர் ஆஃப் அட்டர்னி அதாவது வந்து அவருக்கு வந்து உங்களோட அதிகாரத்தை வந்து என்ன செய்யணும் அதிகாரம் கையளிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் பவர் ஆஃப் அட்டர்னி. ஸோ அப்ப அவரும் வந்து வாடகைக்காரன் அடிப்படையில தான் வருவார். அப்ப அவர் தான் வந்து என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா பேலன்ஸ் லீசிங்கை வந்து கொண்டு போகக்கூடியவரா இருப்பார். அதுதான் இப்போ வாடகைக்காரர்னு சொல்லி சொன்னா சட்டத்துல வந்து செயற்பாட்டின் கீழே வந்து அந்த என்ன சொல் ஒப்படைப்புக்கு பின் கீழே வந்து வாடகை உடைமை அல்லது வாடகைக்காரண்ட உரிமை பொறுப்புகள் வந்து உடன்படிக்கையின்படி யாருக்கிட்ட ஒப்படைக்கிறதோ அவரையும் உள்ளடக்கும்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஓகே, அடுத்தது வந்து நாங்க பார்ப்போம்
உரிமையாளர், அதுதான் த ஓனர். அப்போ ஓனர்னு சொல்லும் பொழுது வந்து வாடகை கொள்வனவு உடன்படிக்கையில வந்து பொருட்களை கொடுக்கும், அப்படி இல்லாட்டி வாடகைக்கு விடுறதுக்கு விற்பதுக்கு வந்து உடன்படுகின்ற நபரை தான் வந்து நாங்க த ஓனர்னு சொல்லுவோம். அப்போ இந்த உரிமையாளர் வந்து என்ன செய்வார்னு சொன்னா, சட்டத்தின் செயற்பாட்டை கீழே வந்து ஒப்படைப்புக்கு பிறகு வந்து உரிமையாளரோட உடைமைகள் வந்து உரிமையாளரோட உரிமை பொறுப்புகள் எல்லாமே வந்து உடன்படிக்கையின்படி எந்த நபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அவரையும் உள்ளடக்கும்னு சொல்றாங்க. நாங்க எப்படி அந்த பயருக்கு வந்து நாங்க சொன்னோமோ தங்களுக்கு கீழே ஒரு உரிமை மாற்றம் செய்ய முடியும்னு சொல்லி இன்னொருத்தருக்கு, அதே மாதிரி இந்த உரிமையாளரும் வந்து தங்களோட உடைமைகள் அப்படி இல்லாட்டி பொறுப்புகள் உடன்படிக்கையின்படி யாருக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கோ அவங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா உரிமையாளர்னு சொல்லலாம். இப்ப நாங்க சொல்லுவோமே உதாரணத்துக்கு, இப்ப இந்த வாடகை கீழே வந்து வாங்குறாருன்னு சொல்லி வாடகைக்காரர் அவர் ஃபாரின் போயிட்டாரு, அவர் தான் வெஹிக்கிளை வச்சிருக்காரு. அப்ப அவர் பேமெண்ட் எல்லாம் பண்ணி முடிஞ்சோன்னா அந்த வாகனம் வந்து உடைமையாளரா வந்து நாங்க அவரை கருத முடியும்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி, நிதி நிறுவனம். அதாவது இதை நாங்க இடைத்தரகர்னு சொல்லுவோம். அதாவது அந்த பொருளை வந்து பெற்றுக்கொள்றதுக்காக வந்து அந்த பொருளுக்கு வந்து நிதி ரீதியா வந்து ஒரு பாதுகாப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியதான் ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு. இப்ப நாங்க சொல்லுவோம் ஃபைனான்ஸ் கம்பெனி நாங்க லீஸ் பேமெண்ட் ஒழுங்கா கட்டிட்டு என்ன செய்வாங்க, வெஹிக்கிளை வந்து சேஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து அந்த லீசிங் ஒன்று இருந்தா கண்டிப்பா என்ன செய்யணும், ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டா கூட அந்த கிளைம் வந்து யாருக்கு சொந்தமான ஃபைனான்ஸ் கம்பெனி தான். வெஹிக்கிள் வந்து டோட்டல் லாஸ் ஆகுனா கூட அந்த ஃபுல் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி தான் போகும். அப்ப நீங்க கட்டியிருக்க அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லா பிறகு அதுல அமௌண்ட் வந்து சரியா உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க பெறும். ஸோ இதுதான் வந்தீங்கன்னா நார்மலா இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து இன்க்ளூட் ஆகுற விஷயமா இருக்கும். ஓகே. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த லீகல் எஸ்பெக்ட் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ்னு சொல்லக்குள்ள வந்து இப்போ வாடகை நாங்கள் இந்த ஹையர் பர்ச்சேஸ் வாடகை வந்து விடப்படும் பொழுது வந்து இதுல வந்து சில உரிமைகள் கடப்பாடுகள் இருக்கு. அதாவது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கூட நாங்க சொல்லலாம். அப்ப இந்த வாடகைக்காரர் நாங்க இந்த பையர்ன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி என்னதுன்னு சொன்னா இந்த வாடகை கொள்வன உடன்படிக்கைக்கு இணங்குறது. ஓகே, நாங்க இப்ப எக்ரிமெண்ட் ஒன்று போடுறோம்னு சொன்னா அந்த எக்ரிமெண்ட்க்கு என்ன நடக்கும்னா அந்த பையரும் வந்து எக்ரி ஆகணும்னு சொல்றாங்க. சரியா? அப்ப அதாவது இந்த உதாரணம் சொல்ல போனா ஒரு தவணை கட்டண அடிப்படையில வந்து இவ்வளவு அமௌண்ட் மந்த்லி பே பண்ணணும்னா அவர் அதை எக்ரி பண்ணி கொள்றாரு. ஓகே, அந்த மாதிரி. அடுத்தது வந்து பொருள் வந்து எங்க இருக்குதுன்ற உரிமையை வந்து கண்டிப்பா வந்து உரிமையாளருக்கு கொடுக்கணும். அதாவது வந்து இப்போ உதாரணம் சொல்ல போனா இப்ப இந்த வாடகைக்காரருக்கு வந்து இப்ப நாங்க சொல்லுவோமே, இப்ப பேமெண்ட் லீஸ் எல்லாம் கட்டாம இருக்கிறாரு ஒருத்தர் வெஹிக்கிளுக்கு. லீஸ் எல்லாம் கட்டாம இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து இப்போ அவருக்கு எதிரா வந்து நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சு ஓகே வெஹிக்கிளை வந்து அந்த ஒளிச்செல்லாம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க இந்த எக்ரிமெண்ட் ஒண்ணு இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்படி வெஹிக்கிள்லாம் அப்படி எங்க இருக்குது, அந்த பொருள் எங்க இருக்குது, ஸோ அந்த பொருள் தொடர்பான அனைத்து விதமான டீட்டெயில்ஸும் வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து வழங்கக்கூடியதா இருக்கணும். ஓகே. ஸோ அதுதான் மெயின் முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து இந்த வாடகை கொள்வனவுக்கு அடிப்படையில வந்து என்ன செய்யணும்னு சொன்னா பொருட்களை வந்து பாவிக்கக்கூடியதா இருக்கணும். அதாவது வந்து இப்போ நாங்க உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து இப்போ ஒரு வீடை வந்து ரெண்டுக்கு வந்து ஹையர் பர்ச்சேஸ்க்கு வந்து எடுக்கிறீங்கன்னு சொன்னா அந்த ஹையர் பர்ச்சேஸ்க்கு எடுத்த வீடை வந்து உண்மையாலுமே உங்களோட சொந்த வீடு மாதிரி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பாவிக்கக்கூடியதா இருக்கணும். அதாவது அதால ஏற்பட்ட சேதங்களுக்கு நட்டங்களுக்கு வந்து பொறுப்பு வந்து கண்டிப்பா அந்த வாடகைக்காரர் அந்த பையரை தான் சாரும்னு நாங்க சொல்ல முடியும். அடுத்தது வந்து முடியுமான மட்டும் இப்ப நாங்க வாடகை கொள்வனவு அடிப்படையில் ஹையர் பர்ச்சேஸ்ல வாங்கல பொருட்களை வந்து ஒரு சாதாரண மனிதன் வந்து தன் சொந்த பொருளை எந்த அளவுக்கு பயன்படுத்துவாரோ மிக கவனமா அந்த மாதிரியான தன்மையில தான் வந்து அவர் வாடகைக்கு வாங்குற பொருட்களை வந்து கையாளணும்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து மோசடி செய்யக்கூடாது. இப்ப நாங்க உதாரணத்துக்கு வந்து இப்ப நீங்க ஒரு வெஹிக்கிள் ஒண்ணு வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த வெஹிக்கிளை வாங்கிட்டு அந்த வெஹிக்கிளை டேமேஜ் பண்ணி கொடுத்து அப்புறம் டேமேஜ் பண்ணிட்டு அதை ஓனருக்கு தெரியாம வந்து திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரியான மோசடியான விஷயங்கள்ல வந்தெல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து உரிமைகளும் இருக்கு. அதாவது வந்து அவருக்குன்னு சொல்லி என்ன செய்யணும்னா உரிமைகள் இருக்கு. சரியா? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரியே வந்து அவருக்கும் வந்து ஒத்தாரிட்டி அதிகாரம் காணப்படுதுன்னு சொல்லலாம். அதாவது வந்து எந்த நேரத்திலையும் வந்து விலை கழிவோட வந்து மிகுதி பணத்தை செலுத்துவதன் மூலம் பொருட்களை கொள்வனம் செய்யலாம். அதாவது டிஸ்கவுண்ட் மெத்தட்ல இப்ப பாருங்க, இப்ப பேமெண்ட்லாம் பெருசா அந்த ஹையர் பர்ச்சேஸ்ல வந்து கட்டியே இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் அடிப்படையில வந்து பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கட்டி கொண்டு போறதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அடுத்தது வந்து இந்த எக்ரிமெண்ட் வந்து எனி டைம் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா கேன்சல் பண்ண முடியும். அது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அடுத்தது வந்து
இப்ப நாங்க ஒரே எக்ரிமெண்ட் வந்து அதாவது வந்து ஒரே உரிமையாளர் ஓனரோட வந்து நாங்க 2, 3 எக்ரிமெண்ட் வந்து மேற்கொள்ளலாம். 2, 3 பொருட்களுக்கு. அது எந்த பிரச்சனையுமே வந்து இல்ல. இப்ப நீங்க வந்து இப்ப எல்பில வந்து ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னு சொன்னா லீஸுக்கு வந்து அதுக்காக உங்கள் பேர்ல இன்னொரு கார் வாங்கலாம்னு சொல்லி அப்படி இல்ல. சரியா? அப்போ ஒரே வாடகைக்காரர் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட உடன்படிக்கைகள வந்து ஒரே உரிமையாளரோட வந்து கொண்டிருப்பின் அப்ப இந்த பொருத்தமான கொடுப்பனவுகளை செய்யவும் வந்து உரிமை காணப்படும். இப்ப நாங்க எக்ரீமெண்ட் போட்டு இப்ப நாங்க எடுக்கிறோம்னு சொன்னா, அந்த எக்ரீமெண்ட்க்கு அடிப்படையில வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, நாங்க சரியா பே பண்ணக்கூடியதா இருக்கணும். அந்த அமௌண்ட்ங்க எல்லாமே. சரியா? அடுத்தது வந்து அ அவருடைய உரிமைகள், அவருடைய கடப்பாடுகள வந்து இன்னொருத்தருக்கு வந்து நாங்க சொன்னோம் ஓப்பன் பேப்பர் அப்படி இல்லாட்டி நாங்க என்ன சொல்றது? பவர் ஆஃப் அட்டர்னி மூலமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் கூட செய்ய முடியும். அதாவது இந்த உரிமைகள் எல்லாத்தையும் வந்து அவருக்கு நான் ட்ர கைமாற்றம் செய்யப்படுறேன். சரியா? அந்த மாரியான விஷயங்கள். அப்ப அவர் வந்து இப்ப பவர் ஆஃப் அட்டர்னில வெஹிக்கிள வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள என்ன செய்வார்ன்னு சொன்னா, இன்சூரன்ஸ வந்து அவருடைய நேம்க்கு போட்டு, நாங்க இன்சூரன்ஸ் வந்து ஏதாவது கிளைம் ஏதாவது ஏற்பட்டா, அந்த ஹையர் பர்ச்சேஸ் லீஸ் மூலமா வந்து இவருக்கு அந்த கிளைம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாரம் மாற்றப்பட்டவருக்கு. ஓகே. இதுகள் தான் வந்து வாடகைக்காரர் பையர்ன்ட வந்து என்ன ஆத்தரைசேஷனா இருக்கும். அதே மாரி வந்து நாங்க இப்ப ஓனர்டயும் வந்து சில கண்ட்ரோல், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதாவது வந்து என்ன சொல்றது? இப்ப நாங்க ஒரு வாடகை கொள்வனவுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு வழங்குற சந்தர்ப்பத்தில கண்டிப்பா வந்து பிரதிகளை வழங்கணும். அதாவது வந்து காப்பீஸ். இப்ப நாங்க ஒரிஜினல் காப்பியும் இருக்கும், டூப்ளிகேட் காப்பியும் இருக்கும். கண்டிப்பா வந்து இப்போ நீங்க ஒரு எக்ரீமெண்ட் போடுறீங்கன்னு சொன்னா கூட ஒரு வீட்ல ரென்ட்க்கு இருக்கக்குள்ள வந்து கண்டிப்பா அந்த ஒரிஜினல் எக்ரீமெண்ட் 2ஓ, 3ஓ 2 இருக்கும். 2ல 1 வந்து உரிமையாளர்கிட்டயும், 1 வந்து வாடகைக்காரர் பையர் கிட்ட இருக்கும் 1, 1 செல்லர் கிட்ட இருக்கும். சரியா? அப்ப இந்த ஹையர் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் தொடர்பா எந்த ஒரு டீட்டெயில்ஸ்னாலும் கண்டிப்பா என்ன செய்யணும்னு சொன்னா, பையருக்கு வந்து வழங்கக்கூடிய மாரி இருக்கணும். அதே மாரி இவருடைய உரிமைகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா, அதாவது அந்த உடன்படிக்கை மீறுகின்ற சந்தர்ப்பத்தில வந்து தவணை கட்டண கொடுப்பனவுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா, கண்டிப்பா வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, எக்ரீமெண்ட்ட கேன்சல் பண்ண முடியும். இப்ப பாருங்க, இப்ப லீஸ் தவணை ஒழுங்கா கட்டாட்டி என்ன செய்யலாம்? லீஸ வந்து அதாவது கேன்சல் பண்ணிட்டு வெஹிக்கிள வந்து சீஸ் பண்ணிருவாங்க. சரியா? அடுத்தது வந்து சரியா? அப்ப அந்த இப்ப நாங்க சொல்லுவோம், பேமெண்ட் எதுவும் பண்ணாட்டி நாங்க என்ன செய்வோம்? ஓகே வெஹிக்கிள சூஸ் பண்ண பிறகு, அவர் பேமெண்ட் எப்ப பண்றாரு? அப்படி இல்லாட்டி ஃபுல்லா அந்த வெஹிக்கிள வந்து வித்துட்டு, அவருக்கு வந்து அந்த அமௌண்ட்ல அந்த மார்க்கெட்ல அந்த டைம்ல இருந்த வேல்யூல விச்செவர் லெஸ் அமௌண்ட்ட வந்து பே பண்ணி நாங்க செட்டில் பண்ண முடியும். சரியா? அந்த உடைமைகள வந்து மீள பெற்றுக்கொள்ளலாம். எனி டைம் உரிமையாளருக்கு. அது எல்லாமே வந்து அவருக்கு காணப்படுகின்ற வந்து இப்ப அந்த வெஹிக்கிள்ல வந்து ஏதாவது ஒரு நட்ட இழப்பு ஏற்பட்டா, அதுக்கான நட்ட ஈடு கோரலாம். அப்ப அதாவது அந்த லொஸ் ஏதாவது ஏற்பட்டா, அந்த லொஸ்ஸுக்கான வந்து என்ன செய்யலாம்? அவர் வந்து அந்த லொஸ் அமௌண்ட்ட வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதனால தான் அந்த வெஹிக்கிள் எல்லாம் வந்து உடனே ஒரு ஹையர் பர்ச்சேஸ் லீஸ் போனா கட்டாயம் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் ஒண்ணு போடுறதுக்கான ரீசன். இப்ப டோட்டல் லாஸ் எல்லாம் வந்தா கண்டிப்பா வந்து அந்த லாஸ் எல்லாம் வந்து யாருக்கு வந்து பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த நட்ட ஈடெல்லாம் அந்த நிதி நிறுவனம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாரியான விஷயங்கள தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, நீங்க இந்த ஹையர் பர்ச்சேஸ் லீஸ்ல சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கும். சரியா? இப்ப இந்த விஷயங்கள வந்து தெளிவா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எழுதணும். எழுதும்போது முடியுமான மட்டும் ஒரு 2, 3 கேஸஸ் சரி அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுங்க. ஓகேயா? சரி. 1 மினிட் தாங்க.
ஓகே. ஸோ இப்ப நாங்க அடுத்த 3 கொஸ்டினுக்கு போவோம். ஸோ இப்ப அதுக்குள்ள நீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஹையர் பர்ச்சேஸ் லீஸ் அக்ரீமெண்ட்ட பத்தி சொல்லி, ஸோ கிரியேட்டிவான 1000 டூ 1015 வேர்ட்குள்ள வந்து அந்த விஷயங்கள வந்து இன்க்ளூட் பண்ணா ஓகே. அடுத்தது வாட் ஆர் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட் ஆஃப் தி ஸ்ரீலங்கா? அதாவது இலங்கையை பொறுத்தளவுல வந்து இந்த இலத்திரனியல் ஒப்பந்தங்கள்ல வந்து காணப்படுகின்ற நன்மை மற்றும் தீமைகள் என்ன? யூ மஸ்ட் கம்பேர் த ஸ்ரீலங்கன் லீகல் ஃப்ரேம்வொர்க். அப்ப வந்து நாங்க கண்டிப்பா வந்து இலங்கை லீகல் ஃப்ரேம்வொர்க்ல சட்ட வரம்புகளுக்குள்ள தான் நாங்க இத ஆராயணும். வித் ஒன் அதர் செலக்ட் த ஜஸ்டிரிக்ஷன் யுவர் ஆன்சர் ஷுட் நாட் எக்ஸீடட் 500 வேர்ட்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இலங்கையை பொறுத்தளவுல வந்து காணப்படுகின்ற இலத்திரனியல் ஒப்பந்தத்தின் நன்மை தீமைகள் வந்து என்னது? இலங்கையின் சட்ட கட்டமைப்பை வந்து தேர்ந்தெடுத்து தான் நாங்க இதை செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்ப இலங்கையில காணப்படுகிற அந்த அதிகார வரம்புகளோடு வந்து நாங்க அத ஒப்பிட்டு பார்த்து நாங்க அந்த விஷயங்கள வந்து சொல்லிக் கொண்டு போனா ஓகே. அப்ப பொதுவாவே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்ன்னு 2 விஷயம் காணப்படுது. சரியா? அப்ப அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்ல வந்து முதலாவது வந்து நாங்க அட்வான்டேஜ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, வேகம் மற்றும் வசதி. அதாவது ஸ்பீட் அண்ட் கன்வீனியன்ஸ்ன்னு சொல்லி சொல்றது தான் வசதி. அதாவது வந்து இப்ப நாங்க இலங்கையில வந்து அதிகளவான நிறுவனங்கள்ல வந்து இந்த என்ன சொல்றதுன்னா, இந்த எலக்ட்ரானிக் அதாவது வந்து கான்ட்ராக்ட்ட வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ பெரும்பாலும் அந்த சிக்னேச்சர்ல வந்து சிக்னேச்சர் வந்து யூஸ் பண்றது. அடுத்தது வந்து முடியுமான மட்டும் அந்த ஆன்லைன்ல வந்து மீட் பண்ணி அந்த கான்ட்ராக்ட்ஸ்ங்கள வந்து அரேஞ்ச் பண்ணி கொள்றது. ஸோ பிசினஸ் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆன்லைன் மூலமா தான் டிரான்சாக்ஷன் மூலமா தான் வந்து மேற்கொள்ளப்படுது. ஸோ இதன் மூலமா வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள்ட்ட வந்து டைம் கன்சர்ன் அது எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகி கொண்டு வருது. அப்ப ஸ்ரீலங்கால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் கண்டினியூஸா வந்து நடந்து கொண்டு தான் இருக்கு. அடுத்தது வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி. செலவை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு எக்ரீமெண்ட் வந்து சிக்னேச்சர் பண்றதுன்னு சொல்லி சொன்னா, நார்மலா வந்து பிசிக்கலா அதாவது நாங்க ட்ரெடிஷனல்னு சொல்லி சொல்லுவோமே, அப்படி இருக்கக்குள்ள வந்து அந்த பேப்பர், அந்த பிரிண்ட் அவுட், அந்த கூரியர், டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரியான நிறைய செலவுகள் இருக்கு. ஸோ இதுகள் எல்லாமே வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இந்த எலக்ட்ரானிக் என்ன சொல்றது? இந்த எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட் மூலமா வந்து அது எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆக்கப்படுதுன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து இப்ப நாங்க இந்த குளோபல் அக்சஸிபிலிட்டி இப்ப நாங்க இலங்கையில வந்து இந்த இலத்திரனியல் வர்த்தகம் வந்து காணப்படுறதால வந்து எங்களால வந்து என்ன நடக்குதுன்னா, பூகோள ரீதியா அதாவது உலகளாவிய ரீதியில வந்து ரீச் பண்ணிக்கொண்டு, அவங்க அந்த எங்கட நாட்டுல மட்டும் இல்லாம உலகளாவிய ரீதியான நாடுகளோட வந்து நாங்க இந்த விற்பனை ஒப்பந்தங்கள்ல வந்து ஈடுபடக்கூடியதா இருக்கு. அப்ப அதாவது வந்து இந்த நாங்க இந்த என்ன சொல்றது? பிசினஸ், டிரான்சாக்ஷன், சர்வதேச அளவுல வாடிக்கையாளர்கள், மத்த அந்த ஷேர்ஸ் ஹோல்டர்ஸோட எல்லாம் வந்து எங்களுக்கு என்ன செய்யலான்னு முடியும்னா, நாங்க எக்ரீமெண்ட்ட வந்து போட்டுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம, எங்க இருந்தாலுமே வந்து உலகுல எந்த இடத்துல காணப்பட்டாலுமே வந்து, அவங்களோட வந்து நாங்க கதைச்சு பிசினஸ் கான்ட்ராக்ட்ட வந்து டெவலப் பண்ணிக்கொண்டு, சிக்னேச்சர்லேருந்து, டிரான்சாக்ஷன்லேருந்து, பேமெண்ட் மெத்தட்லேருந்து நாங்க அந்த முதல்ல படிச்ச எல்லாமே வந்து டூ இசட் செஞ்சு கொள்ளக்கூடியதா காணப்படுது. அடுத்தது லீகலி ரெகக்னைசேஷன். அப்ப இலங்கையை பொறுத்தளவுல இது வந்து சட்டப்பூர்வம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இலங்கை சட்டத்துல வந்து ஒரு தரப்பினோட ஒப்புதல் மற்றும் மின்காணி ஒப்பங்கள் வந்து பெரும்பாலுமே வந்து என்ன செய்யுதுன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த சிக்னேச்சர் வந்து என்ன நடக்குதுன்னா, அதாவது அமுலாக்கப்பட்டு அதன் நம்பிக்கை தன்மையை அதிகரிச்சு கொண்டு வருது. ஓகே. அடுத்தது எஃபிஷியன்சி இன் த டாக்குமெண்டேஷன் அண்ட் ரெக்கார்ட் கீப்பிங். அப்போ பெரும்பாலுமே வந்து நாங்க இது எல்லாமே வந்து என்னன்னா ரெக்கார்ட் கீப்பிங்காக. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, கையெழுத்து நாங்க நேரடியா ஒரு ஆவணத்துல வந்து கையெழுத்து போட்டு அந்த ஆவணங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து காலம் போக அந்த ஆவணங்கள்லாம் வந்து பழுதடைய தொடங்கிரும். ஸோ அதுல சிக்னேச்சர் பண்ணியிருக்க தெரியாது. எழுத்துக்கள் எல்லாம் மங்கி போயிரும். எழுத்துக்கள் அழிஞ்சு போயிரும். அந்த மாரி எல்லாம் இருக்கு. இதே வந்து நாங்க இந்த என்ன சொல்றது? கான்ட்ராக்ட் மூலமா இலத்திரனியல் வர்த்தகங்கள் மூலமா வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த மாரி எந்த ஒரு விஷயமுமே வந்து நடக்காது. அந்த ஒப்பந்தம் அந்த என்ன ஆவணங்கள்லாம் வந்து எங்களுக்காக சேமிச்சு வைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து முடியுமான மட்டும் அந்த மிஸ்ஸிங் ஆகுறதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியலாம். இப்ப ஓவர்லோட் அதாவது வந்து நாங்க இப்ப என்ன சொல்றது? இந்த ஃபைலிங் அந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாமே வந்து இல்லாம போயிரும். சரியா? அப்ப பெரும்பாலுமே வந்து இப்ப பாருங்க ஒரு சில வணிகங்கள எடுத்துக்கொண்டாலும் வந்து அந்த மாரியான விஷயம் இப்ப நீங்க லோ
இதை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப அந்த லீகல் ஃபைல்ஸ் அது இதுக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமா போகும். இதே வந்து இந்த கான்ட்ராக்ட் மூலமா வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே குறைஞ்சிடும். அந்த ஃபைல் மெயின்டெனன்ஸ் பண்றது, மிஸ்ஸிங் ஆகுறது, எரர்ஸ் வாரது, மிஸ்பிரனன்சியேஷன் பண்ணிக்கொள்றது அதெல்லாம் இல்லாம போகும். சரியா? அடுத்தது வந்து ஆட்டோமேஷன் அண்ட் இன்டகிரேஷன், அதாவது வந்து தன்னியக்கம். இப்ப இந்த பெரும்பாலுமே வந்து நாங்க இந்த இலத்திரனியல் வர்த்தகம் மூலமா கான்ட்ராக்ட், இந்த இலத்திரனியல் வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலமா வந்து என்ன செய்ய முடியும்னு சொல்லி சொன்னா, இந்த பணம் செலுத்துதல், அந்த தீர்வு காண்றது, அதாவது இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுற சந்தர்ப்பத்துல வந்து அந்த இரு தரப்பினருக்கு அந்த தீர்வு காண்றது, ஒப்பந்த விதிமுறைகள், அதுகள் எல்லாமே அந்த டெலிவரி பண்றது, ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா ஆட்டோமேஷனா இருக்கு. அதாவது வந்து இங்க வந்து எந்த விதமான ஒரு மனித தலையீடு வந்து மனித தலையீடு வந்து பெரும்பாலுமே வந்து ரொம்ப குறைவான அளவுல தான் காணப்படும். என்வாயர்மெண்டலி ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதாவது சூழலோட தொடர்பு பட்டதா தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்னு சொல்ற விஷயம் வந்து காணப்படுது. அதாவது இந்த காகித பயன்பாடெல்லாம் ரொம்ப குறையுது. ஸோ இதன் மூலமா வந்து பெரும்பாலுமே வந்து சூழல் அந்த நாங்க படிச்சோம். முதல்ல அந்த சுற்றுப்புற சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் நடந்து கொள்றாங்க. அந்த இது எல்லாமே வந்து நாங்க இந்த எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட் அக்ரீமெண்ட் மூலமா தான், அந்த எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட் மூலமா தான் வந்து என்ன நடக்குதுன்னா செயல்படக்கூடியதா இருக்குது. சரியா? அதே போல வந்து இதுல டிஸ்அட்வான்டேஜ் தீமைகளும் காணப்படுது. இப்ப நாங்க இந்த டிஜிட்டல் டிவைடர் எடுத்துக்கொண்டா, இலங்கை போன்ற நாடுகள் வந்து இந்த டெக்னாலஜி ரீதியா வந்து டெவலப்மெண்ட் ஆகி கொண்டு வருது. என்னத்தான் டெக்னாலஜி ரீதியா டெவலப்மெண்ட் ஆகினாலும் பெரும்பாலான இந்த கிராமப்புறங்கள்ல எல்லாம் இன்னும் டிஜிட்டல் வந்து யூஸ் பண்றதே இல்லை. ஸோ அப்படியான இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து பெரும்பாலுமே வந்து இந்த நம்பகரமான முறையில வந்து நாங்க அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட வந்து நாங்க டெவலப் பண்ணிக்கொள்ள முடியாது எங்கட நாட்டை பொறுத்தளவுல. காரணம் வந்து ஒரு சில இன்னும் கிராமங்களோ இன்னும் பிரதேசங்களோ வந்து முன்னேற்றம் காணாம இருக்குதுன்னு சொல்லி எங்களால சொல்ல முடியும். ஓகே. அடுத்தது வந்து செக்யூரிட்டி கன்சர்ன். அப்ப அதாவது வந்து பொதுவாவே வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, பாதுகாப்பு தன்மை. இந்த ஹேக்கிங் செய்றது, அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து அந்த இண்டிவிஜுவல் கஸ்டமர் டேட்டா புரொடெக்ஷன் ஒண்ணு காணப்படாது. பெரும்பாலுமே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க இந்த அக்ரீமெண்ட் சிக்னேச்சர்ல அந்த என்ன சொல்றது, மிஸ்பிஹேவியர் பண்றது, எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. எங்கட டேட்டாஸ் எல்லாம் வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டி பீப்பிள்க்கு வந்து ஷேர் பண்றது. ஸோ அப்படி நெறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. அடுத்தது லேக் ஆஃப் த பெர்சனல் இன்டகிரேஷன். அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு தொடர்பு இல்லாம. இப்ப நாங்க பொதுவாலுமே இந்த ட்ரெடிஷனல் கண்ட்ரிக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நேருக்கு நேர் வந்து மீட் பண்ணி, அந்த 2 கட்சிகள் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு அக்ரீமெண்ட் விதிமுறைகள வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஸோ அதன் மூலமா வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு வரும். இதே வந்து இந்த எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட் மூலமா வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஒருத்தர பார்த்துக்கொள்ள மாட்டோம். அதனால ஆள் மாறாட்டம் செய்யக்கூடிய மாரி சான்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு நம்பிக்கைத்தன்மை ரொம்பவே வந்து குறைவா இருக்கும். உண்மையாலுமே நான் இவரோட தான் பேசுறேன், நான் இவரோட தான் நான் கான்ட்ராக்ட் வச்சுக்கொள்றேனா, அந்த மாரியான ஒரு சந்தேகத்தன்மைய வந்து அ கொண்டு வரும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து அ லீகல் சேலஞ்சஸ் இன் த அ என்ஃபோர்ஸ்மென்ட். அப்ப அதான் வந்து சட்டத்தில காணப்படுகின்ற சவால்கள். பெரும்பாலும் வந்து இலங்கை போன்ற நாடுகள்ல வந்து இன்னும் இந்த எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட் வந்து டெவலப் ஆகி கொண்டு வருது. இன்னும் நெறைய சட்டங்கள் வந்து கொண்டு வரணும். இன்னும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில வந்து இங்க பெரும்பாலுமே வந்து என்ன நடக்கலாம்னா, இந்த எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட்ல வந்து இந்த சிக்னேச்சர்லாம் வந்து போடுறது வந்து இன்னும் சந்தேகங்கள வந்து எழுப்பலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த மிஸ்டேக் அந்த மாரியான யாரும் பெருசா அத நம்பகத்தன்மைய ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ இதே வந்து அந்த நீதிமன்றங்கள், அந்த அந்த அது என்ன சொல்றது? அந்த ஜட்ஜ் அந்த நீதிமன்றங்கள் எல்லாம் இன்னும் அந்த ஏற்றுக்கொள்ளாத தன்மை, அதுகள் எல்லாமே வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ் வந்து ட்ரஸ்ட். இத பெரும்பாலுமே வந்து இந்த எலக்ட்ரானிக் சிக்னேச்சர்லாம் வந்து நம்ப மாட்டாங்க. இப்ப நாங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் குடுத்தாலும், இல்ல இந்த டாக்குமெண்ட் எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க கையொப்பம் போட்டு கொண்டு வாங்க. இப்ப கவர்ன்மெண்ட்க்கெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் சிக்னேச்சர்ல பெருசா யூஸ் பண்ணவே முடியாது. சரியா? ஸோ அந்த மாரி. அடுத்தது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஆ இந்த எலக்ட்ரானிக்கல் ரீதியான அந்த எலக்ட்ரானிக்கல் கான்ட்ராக்ட்ட வந்து
யூஸ் பண்றதுக்கு பெரும்பாலுமே வந்து தயக்கம் காணப்படலாம். ஐயோ மிஸ்டேக் ஆகிருமா, ஏதாவது இஷ்யூஸ் ஆகிருமா, ஒரு பயம் அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கு ஸ்ரீலங்கா பொறுத்தல. டிஃபென்ஸ் வந்து டெக்னாலஜி. இப்ப நாங்க இந்த டெக்னாலஜியை வந்து டிபெண்ட் ஆகி இருக்கனால என்ன நடக்கணும்னு சொன்னா, இப்போ ஏதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், அதாவது வந்து மின் தடை காணப்படலாம், கனெக்ஷன்ஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், டெக்னாலஜி சரியா வந்து ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கக்குள்ள வந்து உண்மையாலுமே வந்து இந்த எலக்ட்ரானிக் மூலமா மேற்கொள்ளப்படுகிற கண்ட்ரிக்கு வந்து பெரிய ஒரு இஷ்யூஸா இருக்கும். அடுத்தது கிராஸ் போர்ட் லீகல் இஷ்யூஸ். அதாவது வந்து என்ன சொல்றேன்னா, சில சட்டதிட்டங்கள் வந்து இந்த சட்டங்கள் வந்து வேறுபாடுகள் காணப்படும். இப்ப நாங்க வந்து இப்ப உண்மையாலுமே வந்து இந்த எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட் வந்து நாங்க இப்ப எங்கட நாட்ல யூஸ் பண்ணோம்னா, அத நாங்க இன்னும் வெளிநாடுகளோட யூஸ் பண்ண பார்ப்போம். அப்ப வெளிநாடுகள அப்படி யூஸ் பண்ண பார்க்கக்குள்ள எங்கட நாட்டின் சட்டம் வேற, அவங்களோட நாட்டின் சட்டம் வேற, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேற. இந்த மாரியான இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து பெரும்பாலுமே வந்து கொஞ்சம் பிரச்சனைகளையும் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா ஏற்படுத்தக்கூடியதா, அப்படி இல்லாட்டி அந்த பிரச்சனைகளை வந்து உருவாக்கக்கூடியதா காணப்படும்னு சொல்லி நாங்க சொல்லக்கூடியதா இருக்கு. ஓகே. ஸோ அதுகள் தான் வந்து நீங்க அங்கன மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்ப இதுகள் வந்து ஒவ்வொன்று கீழ இப்ப பாருங்க, இப்ப டிஸ்அட்வான்டேஜ்னா அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வந்து காணப்படுது. அட்வான்டேஜ்னா அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் காணப்படுதுன்னு சொல்லி 500 வேர்ட்க்கு நீங்க அத எழுதுனா ஓகே. சரியா? அப்ப நாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ஓகே. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "Why do you think the multimodal transportation the most important way the carrying of the goods in modern society?" அதாவது நவீன காலத்த பொறுத்தளவுல வந்து இந்த பல்வேறு, அதாவது வந்து நவீன சமுதாயத்துல பொருட்களை கொண்டு செல்வதற்காக மிக முக்கியமாக வந்து பல்வேறு போக்குவரத்து மாதிரிகள வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது வந்து அதத்தான் நாங்க சொன்னோம். அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னு சொல்லக்குள்ள வந்து பாருங்க, கேரிங் குட்ஸ் த ஓவர்லேண்ட் அதாவது வந்து என்ன சொல்றது, தரைவழி மார்க்கம், ஸ்ரீ டிரான்ஸ்போர்ட், கடல் வழி மார்க்கம், ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது வந்து ஆகாய மார்க்கம். இப்படி 3 மார்க்கத்திலயும் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த பொருட்கள் போக்குவரத்து வந்து என்ன செய்ய முடியும்னா, செய்து கொண்டு போறாங்க. ஓகே. ஸோ கிவ் த ரீசன் ஃபார் யூ ஆன்சர். இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. பல்வேறு மோடல் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ யுவர் ஆன்சர் ஷுட் பி நாட் எக்ஸீடட் த 500 வேர்ட். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். இப்ப நாங்க வந்து இந்த ஒவ்வொரு மெத்தட்லயும் வந்து, அதாவது வந்து கடல் வழி மார்க்கமா இருக்கலாம், ஆகாய மார்க்கமா இருக்கலாம், தரைவழி மார்க்கமா இருக்கலாம். இப்ப தரைவழி மார்க்கமா பொறுத்தளவுல வந்து இப்போ நீங்க ஒரு வணிக வியாபார ஒப்பந்தம் வந்து உள்நாடுக்குள்ளேயே வந்து நீங்க மேற்கொள்றீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த தரைவழி மார்க்கம் கேரிங் குட்ஸ் ஆஃப் த ஓவர்லேண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து ஓகேயா இருக்கும். ஆனா இதே சந்தர்ப்பத்துல வந்து நீங்க ஒரு சர்வதேச வர்த்தக பரிமாற்றத்துல ஈடுபடும் பொழுது, கண்டிப்பா இந்த சி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்றதும், ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்ற விஷயமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அப்ப இந்த உள்நாட்டுல உள்ள பொருட்கள் வந்து வெளிநாட்டுல பயன்படுத்துறது, அப்படி இல்லாட்டி வெளிநாட்டு பொருட்கள் உள்நாட்டுல பயன்படுத்துறதுக்கோ, கண்டிப்பா வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ங்கிற மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தற்காலத்துல. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப இந்த நாங்க ஏற்றுமதி செய்றோம். எக்ஸ்போர்ட், இம்போர்ட் செய்றோம். அப்ப எக்ஸ்போர்ட், இம்போர்ட் செய்யக்குள்ள வந்து ஆகாய வழி மூலமாவோ, கடல் வழி மூலமாவோ தான் செய்றோம். ஸோ அப்ப நாங்க அப்படி செய்யும் பொழுது வந்து அந்த நேச்சர் ஆஃப் த குட்ஸ், அந்த பொருட்களோட தன்மையை பொறுத்து வந்து நாங்க தெரிவு செய்து கொள்ளக்கூடிய போக்குவரத்து மார்க்கம் வந்து டிஃபரெண்ட் ஆகலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்ப அந்த ஃப்ளவர்ஸ் அந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பொதுவா வந்து இந்த சி டிரான்ஸ்போர்ட்ட விட ஏர் டிரான்ஸ்போர்ட்ல தான் அதிகமா. ஏன்னு சொன்னா ஒரே நாள்ல ஒன் டேல வந்து குயிக்கா வந்துரும் அந்த மாரியானது. இதே பொதுவா அந்த சரக்குகள், பெரிய பெரிய கொள்கலன்கள் அந்த மாரியெல்லாம் அந்த பெட்ரோல், டீசல் அதுகள் எல்லாமே வந்து இந்த சி டிரான்ஸ்போர்ட் மூலமா தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா பயன்படுத்தப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து, இப்போ ஒரு சில வெளிநாடுகள்ல வந்து 2 மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். சி டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்கு, ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்கு. அப்படி இல்லாட்டி சி டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் இருக்கலாம். ஸோ இப்படியான சந்தர்ப்பத்தில வந்து நாங்க ஒரு ஒரு போக்குவரத்த பொறுத்தளவுல ஒரு என்ன சொல்றது, ஒரு வியாபார ஒப்பந்தங்கள பொறுத்தளவுல வந்து நாங்க மல்டி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கண்டிப்பா வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மாடர்ன் சொசைட்டில வந்து யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லலாம். இப்ப ஆரம்பத்தில எடுத்துக்கொண்டா நாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துக்கொள்ளுங்க. உள்நாட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னா, யானைகள், குதிரை வண்டி, அந்த மாரி தான் மாட்டு வண்டிகள் அதன் மூலமா தான் எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன நடந்துச்சு, ட்ரெயின் வந்துச்சு. அப்படியே வந்து படிப்படியா வந்து அந்த கேபிள் கம்பி மூலமா, அப்புறம் ட்ரெயின் அப்படி அப்படியே படிப்படியா வந்து
ஒவ்வொரு ஒரு மூடா மாறிக்கொண்டு போணுச்சு. ஸோ அதே போல தான் வந்து இந்த நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா, இந்த நாங்க அந்த என்ன சொல்றது? இந்த மாடர்ன் சொசைட்டிலயும் வந்து நாங்க ஒரு வியாபார ஒப்பந்தங்கள்ல ஈடுபடக்குள்ள, இந்த 3 விதமான டிரான்ஸ்போர்ட் மெத்தட் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்னு சொல்றாங்க. ஓகே. அப்ப நாங்க இந்த கடல் மார்க்கம், அந்த டிரான்ஸ்போர்டேஷன் பார்க்கக்குள்ள கண்டிப்பா வந்து அந்த ஷிப் ஓனர்ஸ் அதாவது கப்பல் உரிமையாளர், குத்தகைக்காரர் அவரத்தான் நாங்க சார்ட்டர்ன்னு சொல்லுவோம். அப்புறம் ஒப்படைக்க அனுப்பப்பெற்றவர், அதாவது அவர கன்சிக்னின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து தொடர்பு படுவாங்க. ஸோ அப்ப அவங்க வந்து அடுத்தது வந்து இப்ப நாங்க வந்து இப்ப டிரான்ஸ்போர்ட்ட பார்க்கக்குள்ள வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்து கண்டிப்பா என்ன நடக்கும்னு சொன்னா, அ என்ன சொல்றது? இப்ப அதிலேயும் வந்து அந்த தரப்பினர்கள் இருப்பாங்க. அந்த ஆகாய மார்க்கமா வந்து பொருட்கள் கொண்டு செல்ல வந்து கிட்டத்தட்ட 1929ல வந்து வார்ச்சோ வார்ச்சோ பிரகடனத்தால இன் 55ல வந்து எக் அ அ எக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல வந்து தான் ஃபாலோ பண்ணப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேயா? அதாவது அக்ஸ் அண்ட் விசிபிலி ரூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து அர்ம்பேக் ரூல்ஸ்ன்னு சொல்லுது. 1970ல வந்து கடல் வழியா வந்து பொருட்கள கொண்டு செல்வதற்கான சட்டம் வந்து யுகே கேரிங் ஆஃப் த குட் பை சி ஆக்ட் 1971. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து எங்களுக்கு இந்த ஒரு போக்குவரத்து மார்க்கம் மூலமா வந்து எப்படி கொண்டு போகணும்? என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன பின்பற்ற இருக்கு? எந்த மாரியான விஷயங்கள்ல வந்து அந்த ஒவ்வொரு அந்த டிரான்ஸ்போர்ட் என்ன சொல்றது? அந்த கேரிங் ஆஃப் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் மோட்ஸும் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் குடுக்குதுன்னு ரொம்பவே வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த பொருட்கள வந்து ஏதாவது ஒரு முறையில கொண்டு செல்லணும்னு சொன்னா, கண்டிப்பா வந்து நாங்க இந்த சர்வதேச வர்த்தகத்துல ஒரு போக்குவரத்து முறை வந்து காணப்படணும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட போக்குவரத்துகள் இடம்பெறும் பொழுது, அத வந்து நாங்க பல்முறை அல்லது இணைந்த போக்குவரத்து முறை, அதாவது அதாவது நாங்க சொல்றது வந்து கனெக்டிவிட்டி டிரான்ஸ்போர்ட் மோட்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு முறை போக்குவரத்துன்னு சொன்னா, அப்படி இல்லாட்டி பலமுறை போக்குவரத்துனாலுமே வந்து கண்டிப்பா வந்து அது எல்லாமே சர்வதேச பிரகடனங்களால தான் ஆளப்படுது. அதாவது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இப்ப நாங்க வந்து எக்ஸ்போர்ட், இம்போர்ட்லாம் பண்ணக்குள்ள வந்து நாங்க அந்த முதல்ல சொன்ன மாரி தான் எங்கட நாட்டுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் ஃபாலோ பண்ண இயலாது. கப்பல்ல இருந்து இங்க பொருட்கள ஏத்தக்குள்ள தான் எங்கட நாட்டுட ரூல்ஸா இருக்கும். ஸோ கப்பல் வந்து அந்த என்ன சொல்றது அந்த எல்லையை அடைந்த பிறகு அவங்களோட நாட்டின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி பொருட்கள் கப்பல்ல ஏத்துனோனே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாறலாம். ஸோ ஓனர்ஷிப் வந்து மாறப்படும். அதே மாரி தான் சீலையும். நாங்க ஒரு பொருளை ஏற்றுமதி அந்த கப்பல்ல அந்த ஷிப் பண்ணக்குள்ளயோ, அந்த என்ன சொல்ல அந்த ஆத்தோரைசேஷன்லாம் வந்து அடிக்கடி மாறுபடக்கூடியதா இருக்கும். அது ஒவ்வொரு சிட்யூவேஷன பொறுத்து, ஒவ்வொரு குட்ஸ் அண்ட் கேரிங்க பொறுத்து, அந்த என்ன சொல்றது அந்த லோ கான்ட்ராக்ட்ல வந்து அவங்க மேற்கொண்ட ஒப்பந்தங்கள பொறுத்து, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன பொறுத்து இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ தற்காலத்துல வந்து நாங்க இந்த டிரான்ஸ்போர்ட் மோட்ன்னு சொல்ற விஷயம் வந்து மாடர்ன் சொசைட்டில வந்து பல்வேறு வழிகள்ல வந்து யூஸ் பண்ணப்படுதுன்னு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா மென்ஷன் பண்ண முடியும். சரியா? ஸோ இவ்வளவு தான் ஓவராலா வந்து உங்களுக்கு இந்த அசைன்மென்ட்ல வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களா இருந்துச்சு. ஸோ இதுகள வந்து தெளிவா நீங்க அசைன்மென்ட்ல வந்து மென்ஷன் பண்ணி எழுதி கொள்ள பாருங்க. ஓகேயா? ஓகே. தேங்க் யூ.